Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃப் பேஜ் SEO பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆஃப் பேஜ் SEO அப்படின்னா என்ன, அது ஏன் நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம பண்ணணும், அப்புறம் இந்த ஆஃப் பேஜ் SEO நம்ம பண்றதுனால நம்மளோட வெப்சைட்டுக்கு என்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும், அப்புறம் நம்மளுடைய ரேங்கிங் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டாக பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃப் பேஜ் SEO அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீடைல்டாக பார்ப்போம். Off-page SEO is a process of making high-quality backlinks for your website. ஸோ நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம எவ்வளோ பேக்லிங்க்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்மளுடைய ரேங்கிங் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம பேக்லிங்க்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால நம்மளோட வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக்கும் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி ஹை அத்தாரிட்டி இருக்கிற டொமைன்லேருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு டூ ஃபாலோ லிங்க்ஸ் வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய சர்ச் என்ஜினோட ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இட் இஸ் a long-term process of acquiring backlinks for your web page from social medias, authority sites and social bookmarkings. ஓகேங்களா? ஸோ நம்மளோட பேக்லிங்ஸை நம்ம எங்கெல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா சோஷியல் மீடியாஸில் பண்ணலாம், அப்புறம் ஹை அத்தாரிட்டி இருக்கிற வெப்சைட்டில் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு யாரெல்லாம் கெஸ்ட் போஸ்ட் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது, அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்று நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அதே மாதிரி சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ஸில் பண்ணலாம். அண்ட் ஆஃப் பேஜ் SEO ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீஸிங் தி அத்தாரிட்டி ஆஃப் யுவர் டொமைன். நம்ம ஹை அத்தாரிட்டி இருக்கிற ஒரு வெப்சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு டூ ஃபாலோ லிங்க்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னா நம்மளுடைய டொமைன் அத்தாரிட்டியும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டொமைன் அத்தாரிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சர்ச் என்ஜினில் நம்ம சீக்கிரமாகவே நம்மளோட போஸ்ட் நம்மளோட வெப்சைட் வந்து சீக்கிரமாகவே ரேங்க் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்மளுடைய டொமைன் அத்தாரிட்டி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த SEOவில். ஸோ நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு ஃப்ரெஷ் டொமைன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய டொமைன் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது எவ்வளோ பழைசாக இருக்குது, அப்புறம் நீங்கள் அதை எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்க, அப்புறம் எவ்வளோ டிராஃபிக் வருது, இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் உங்களுடைய டொமைனோட அத்தாரிட்டி வந்து டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் தி குவாலிட்டி பேக்லிங்க்ஸ் இஸ் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் யுவர் ரேங்கிங் இன் சர்ச் என்ஜின்ஸ். கூகுள் வந்து ஒவ்வொரு டைம் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க்ஸ் எத்தனை முறை ரிப்பீட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக லிங்க் பாப்புலாரிட்டி, உங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து எத்தனை வெப்சைட்டில் இருக்குது, அப்புறம் அதோட கவுண்ட். ஸோ நீங்கள் பண்ணுற பேக்லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான ஒரு வெப்சைட்டில் பேக்லிங்காக இருக்கணும். ஸோ உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பேக்லிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி கிடைக்கும், ஆனால் டிராஃபிக் கண்டிப்பாக கிடைக்காது. அப்புறம் வாட் இஸ் லிங்க் பாப்புலாரிட்டி? லிங்க் பாப்புலாரிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஃப் பேஜ் SEO ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த லிங்க் பாப்புலாரிட்டி அப்படின்றது உங்களோட டொமைனை வேற அதர் வெப்சைட்லேருந்து எத்தனை பேக்லிங்க்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணுது உங்களோட டொமைனை அப்படின்றது தான் இந்த லிங்க் பாப்புலாரிட்டி. ஸோ இட்ஸ் ரெஃபர் டோட்டல் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் தட் பாயிண்ட் யுவர் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ அதர் வெப்சைட்டில் இல்லைனா சோஷியல் மீடியாவில் அங்கேருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு பர்டிகுலர் உங்களோட வெப்பேஜுக்கு எத்தனை பாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான். ஏன் இந்த லிங்க் பாப்புலாரிட்டி வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த ஆஃப் பேஜ் SEO அப்படின்னா, இன்கேஸ் நீங்களும் உங்களுடைய காம்படிட்டரும் சேம் லெவல் ஆன் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, அதுக்கப்புறம் கண்டென்ட் வைஸ் உங்களோட கீவேர்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ சர்ச் இன்ஜின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும் யாரோட கண்டென்ட்டை வந்து மேலே காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய லிங்க் பாப்புலாரிட்டியை வந்து சர்ச் இன்ஜின் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் காம்படிட்டரோட நீங்கள் ஒரு 10 பேக்லிங்க்ஸ் அதிகமாக பண்ணியிருந்தீங்கனாலும் ப்ரியாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ யார் பேக்லிங்க்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து லிங்க் பாப்புலாரிட்டி கிடைக்கும். லிங்க் பாப்புலாரிட்டியால் உங்களுடைய கண்டென்ட் எல்லாமே கூகுள் சர்ச் இன்ஜினில் டாப்பில் இருக்கும் கம்பேர்ட் டு உங்களுடைய காம்படிட்டர். அடுத்து ஸோ வாட் இஸ் ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ்? பேசிக்காக இந்த ஆஃப் பேஜ் SEO பொறுத்த வரைக்கும் ஃபாலோ அப்புறம் நோ ஃபாலோ இந்த ரெண்டு மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய பேக்லிங்க்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேக்லிங்க்ஸ் அப்படின்னா ஒன்று ஃபாலோவில் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நோ ஃபாலோவில் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். பேசிக்காக நீங்கள் ஹை அத்தாரிட்டி இருக்கிற டொமைனில் நீங்கள் ஒரு டூ ஃபாலோ லிங்க்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டூ ஃபாலோ லிங்கால் உங்களுடைய SEO வேல்யூ வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அந்த டூ ஃபாலோ லிங்கால் உங்களுடைய வெப்சைட்டோட ரேங்கிங் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். பேசிக்காக ஒரு டூ ஃபாலோ லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா வெப்சைட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நோ ஃபாலோ லிங்க்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நோ ஃபாலோ லிங்க்ஸ் டெல் நாட் அலோ சர்ச் என்ஜின் டு ஃபாலோ லிங்க்ஸ். ஸோ டூ ஃபாலோவில் ஒரு வெப்சைட்டை வந்து க்ரோலர் வந்து க்ரோல் பண்ணும்போது அந்த ஆர்டிக்கல் இருக்கிற உங்களோட லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட்டையும் ஒரு டைம் க்ரோல் பண்ணும். ஆனால் நோ ஃபாலோவில் எந்த வெப்சைட்டில் நீங்கள் பேக்லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெப்சைட்லேயே க்ரோலர் வந்து நின்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணாது. அதனால் உங்களுக்கு SEO வேல்யூ வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் அந்த லிங்கால் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த நீங்கள் பேக்லிங்க் கிரியேட் பண்ண வெப்சைட் வந்து ஒரு ஹை டிராஃபிக் இருக்கிற டொமைன் அப்படின்னா ஹியூமனால் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து உங்களுக்கு டிராஃபிக் வந்து கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும். ஸோ நோ ஃபாலோ லிங்க்ஸால் நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மெயினாக டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த நோ ஃபாலோ லிங்க்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ டூ ஃபாலோ லிங்க்ஸ் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு SEO வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி சர்ச் என்ஜினில் உங்களோட ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் நோ ஃபாலோவில் உங்களுக்கு டிராஃபிக் மட்டும்தான் கிடைக்கும்,
ஸோ நோ ஃபாலோ லிங்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து ரியலில் நோ ஃபாலோ அப்படின்ற ஒரு டேகை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டூ ஃபாலோ நோ ஃபாலோ இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது நம்மளோட வெப்சைட்டில் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி 2 வெப்சைட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸ்பேஸ் ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பேசிக்காக ஒரு ஆர்டிகல் சப்மிஷன் சைட் தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஆர்டிகல் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு நம்ம டாபிக் வந்து பார்ப்போம். ஸோ இது ஜென்ரிக்காக யார் வேணால் இதில் போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னே நம்ம பார்ப்போம், மண்டி ஓம் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா மண்டி ஓம் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம டூ ஃபாலோ நோ ஃபாலோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் மோஸ்பார் பிளகினை வந்து நீங்கள் க்ரோமில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அது மூலிமா செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் மோஸ்பார் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இந்த பென் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, ஃபாலோ, நோ ஃபாலோ, எக்ஸ்டர்னல், இன்டர்னல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, நாம் இந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓவில் ஃபாலோட் அப்புறம் நோ ஃபாலோடு இந்த ரெண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வெப்சைட்டில் இருக்கிற நோ ஃபாலோ லிங்க்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல கலர் கோட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த கலர் நீங்கள் எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அது இதுக்கு ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ நோ ஃபாலோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கலரில் அப்பியர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சோஷியல் மீடியா எல்லாமே நோ ஃபாலோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸோ வேறு எதுவுமே இதில் நோ ஃபாலோ கிடையாது. ஓகேங்களா, ஸோ நோ ஃபாலோ எடுத்துடுறேன். இப்போ ஃபாலோவோட கொடுக்குறேன். ஸோ ஃபாலோட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இன்டர்னல் லிங்க்ஸும் வரும், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் லிங்க்ஸும் வரும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மண்டி ஓம்ஸ் தான் இவங்க இந்த ஆர்டிக்கலை போட்டுவங்க. ஸோ இவங்களோட லிங்க் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் போட்டிருப்பாங்க, காட்டுறேன். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த மேக்கர் ஆஃப் மண்டி ஓம் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஃபாலோ லிங்க். ஸோ இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு அப்பியர் ஆச்சு அப்படின்னா அது எல்லாமே டூ ஃபாலோ லிங்க்ஸ். ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் உங்களோட வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அது உங்களுடைய எஸ்இஓ ரேங்கிங்கை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, எப்படி நம்ம டூ ஃபாலோ நோ ஃபாலோ கண்டுபிடிக்கலாம்னா. ஸோ இதுக்கு ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் போங்க. வியூ சோர்ஸ் போயிட்டு கண்ட்ரோல் எஃப் கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் எஃப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நோ ஃபாலோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நோ ஃபாலோ அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ரியலில் நோ ஃபாலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நோ ஃபாலோ லிங்க்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஒன்று நீங்கள் மோஸ்பாரை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வியூ சோர்ஸ் போயிட்டு சோர்ஸ் கோடில் நீங்கள் ஃபாலோவா நோ ஃபாலோவா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுவும் ஒரு ஆர்டிகல் சப்மிஷன் சைட் தான். ஓகேங்களா, ஈஸின் ஆர்டிகல்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம செக் பண்ணுவோம் ஆர்டிக்கலில் எப்படி ஃபாலோ அப்புறம் நோ ஃபாலோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாச்சும் ஒன்று நம்ம ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணுவோம். ஸோ நான் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணுறேன். பிஸ்னஸில் ஓகே இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக்கலே போவோம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து செகண்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்டிக்கலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா டெக்சாஸ் சென்ட்ரல் ஏர் அப்படின்ற வெப்சைட்லேருந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிக்கலை ஸோ இவங்களுக்கு வந்து டூ ஃபாலோ கிடச்சிருக்கா நோ ஃபாலோ கிடச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மோஸ்பார்லேயும் பார்த்துக்கலாம். அப்படின்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த வியூ சோர்ஸில் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம மோஸ்பார்லேயே பார்ப்போம். ஃபாலோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டை போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆர்டிகல் சோர்ஸ்னு சொல்லிட்டு. ஆர்டிகல் எழுதுனவங்க வந்து ஃபாலோ கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா, ஸோ நம்ம நோ ஃபாலோ செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல யார் ஆர்டிகல் எழுதினாங்களோ அவங்களுக்கு வந்து டூ ஃபாலோ லிங்க் வந்து இங்கேருந்து கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு வந்து நோ ஃபாலோ லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு டிராஃபிக் மட்டும்தான் உங்களோட வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, ஆனால் இந்த வெப்சைட்டுக்கான எஸ்இஓ வேல்யூ வந்து கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து வராது. ஸோ உங்களோட இன்டென்ஷன் வந்து வெறும் டிராஃபிக் ஜென்ரேட் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் நோ ஃபாலோ லிங்க்ஸை கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்து ஸோ உங்களுக்கு இப்போ ஃபாலோ அப்புறம் நோ ஃபாலோ அப்படின்னா என்னென்னு சொல்லி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து நம்ம இந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓவில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோட செக்லிஸ்ட். ஸோ இந்த 12 சப்மிஷன்ஸை பற்றி தான் நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓவில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிகல் சப்மிஷனை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பிளாக் சப்மிஷன், சோஷியல் புக் மார்க்கிங், கெஸ்ட் போஸ்டிங், கமெண்ட் போஸ்டிங், பிபிடி சப்மிஷன், வீடியோ சப்மிஷன், அப்புறம் இன்ஃபோகிராஃபிக்ஸ் சப்மிஷன்ஸ், இமேஜ் சப்மிஷன்ஸ், ஃபோரம் சப்மிஷன், அப்புறம் ஆர்எஸ்எஸ் ஃபீட் சப்மிஷன்ஸ், ப்ரெஸ் ரிலீஸ் சப்மிஷன். ஸோ இந்த 12 ஆஃப் பேஜ் எஸ்இஓ பற்றி தான் நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டிகல் சப்மிஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஆர்டிகல் சப்மிஷன் நம்ம பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட் நம்மளோட வெப்சைட்டுக்கு கிடைக்கும், இதனால் நம்மளுடைய சர்ச் என்ஜினில் நம்மளோட ரேங்கிங் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம்.
ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆர்டிகல் சப்மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் டூ ஃபாலோ பேக்லிங்க்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு, அப்புறம் நோ ஃபாலோ பேக்லிங்க்ஸும் கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் சப்மிஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். Article submission is a process of submitting an article related to your website or business to high quality website which accept free article submissions. For example, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் சர்வீசஸ் தரீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஆர்டிக்கல் யார் எழுதுறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் ஃப்ரீ ஆர்டிக்கல் சப்மிஷன் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆர்டிக்கல் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் நிறையவே ஃப்ரீ ஆர்டிக்கல் சப்மிஷன் சைட்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அங்கே உங்களுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பேக்லிங்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆர்டிக்கல் மூலிமா. ஸோ மெயின் பர்பஸ் என்ன இந்த ஆர்டிகல் சப்மிஷன் நம்ம பண்ணுறதுனால அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி நம்மளோட பிராண்டோட அவேர்னஸ் இல்லை நம்மளோட வெப்சைட்டோட விசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ யூசர் வந்து நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணிக்கிறீங்களோ அங்கே வந்து ஒரு நல்ல டிராஃபிக் இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா நிறைய விசிட்டர்ஸ் வந்து அந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ உங்களோட ஆர்டிக்கல் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம ஒரு ஆர்டிக்கலை நம்ம ரைட் பண்ணி சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி எனஃப் இன்ஃபர்மேஷன் அதில் நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்புறம் உங்களுடைய ஆர்டிக்கலில் உங்களுடைய கீவேர்டை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கீவேர்ட் ப்ளேஸ் பண்ணுறன்ற பேரில் நீங்கள் நிறைய கீவேர்ட் ஸ்டஃபிங் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. ஸோ உங்களோட கீவேர்ட் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக இருக்கணும். அதே மாதிரி மினிமம் ஒரு 500 to 700 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி உங்களோட ஆர்டிக்கலை மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் ரேங்கிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி உங்களோட ஆர்டிக்கலை நீங்கள் எழுதும் போது புல்லட் பாயிண்ட்ஸ் அப்புறம் டைட்டில் சப்டைட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கலை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய மெயின் கீவேர்டு ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ஃபோக்கஸிங் கீவேர்டு வந்து உங்களுடைய ஆர்டிக்கலோட டைட்டிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ தான் க்ரோலருக்கு வந்து தெரியும் இந்த ஆர்டிக்கல் வந்து பர்டிகுலர் அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அப்படி இருக்கையில் உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக ரேங்க் ஆகிடும். அப்புறம் நம்ம ஆர்டிக்கல் சப்மிஷன் பண்ணுறதுனால என்னெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நிறைய டிராஃபிக் உங்களோட வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் இம்ப்ரூவ் யுவர் வெப்சைட் ரேங்கிங் இன் ஆல் தி சர்ச் இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ எல்லா சர்ச் இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் உங்களுடைய வெப்சைட்டோட ரேங்கிங் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து நீங்கள் ஒரு நல்ல டிராஃபிக் இருக்கிற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் சப்மிஷன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களோட வெப்சைட்டோட விசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நிறைய டிராஃபிக்கும் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டுக்கான விசிபிலிட்டியும் அதிகமாகிடும். அடுத்து உங்களோட வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி அப்புறம் பேஜ் அத்தாரிட்டி அப்புறம் டொமைன் ரேட்டிங் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல டிஆர் இருக்கிற டொமைனில் நீங்கள் உங்களோட ஆர்டிக்கலை சப்மிஷன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களோட வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் உங்களோட பிராண்ட் அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் உங்களோட வெப்சைட்டை வந்து பார்ப்பாங்க, நிறைய பேர் உங்களோட வெப்சைட்டை வந்து ரீட் பண்ணுவாங்க. அதனால் உங்களோட பிராண்ட் வந்து பாப்புலர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த மெயின் பெனிஃபிட்ஸ் இந்த ஆர்டிக்கல் சப்மிஷன் நம்ம பண்ணுறதுனால. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃப்ரீ ஆர்டிக்கல் சப்மிஷன் சைட்ஸ் வந்து நான் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஜெனியூனாக இருக்கிற வெப்சைட்ஸ் தான். ஸோ இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற வெப்சைட்டுக்கு எல்லாமே நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாக உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து ஒரு 700 வேர்ட்லேருந்து ஒரு 1000 வேர்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்காங்க ஓகேங்களா. ஸோ உங்களுடைய கீவேர்ட்ஸ் வந்து நேச்சுரலாக அந்த ஆர்டிக்கல் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரீ ஆர்டிக்கல் சப்மிஷன் வந்து நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற வெப்சைட் எடுக்கிறேன் ஆர்டிக்கல் பிஸ்ன்றத. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போட்டுட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஆர்டிக்கல் சப்மிஷன் சொல்லிவிட்டு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஆத்தர் நேம், இந்த கண்டென்ட்டை யார் எழுதுங்களோ அவங்களோட நேம் கொடுங்க. இல்லை நீங்கள் ஒரு கம்பெனிக்காக ஒரு ஆர்டிக்கல் இங்கே போட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி நேமவே நீங்கள் கொடுத்துக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய நேமை கொடுக்குறேன். அப்புறம் என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ contact@andbrowse.in சொல்லிவிட்டு அப்புறம் என்னோட ஆர்டிக்கல் டைட்டில் வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ இந்த ஆர்டிக்கல் டைட்டிலில் உங்களோட ஃபோக்கஸிங் கீவேர்டை வந்து கண்டிப்பாக கொடுங்க ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் இன்றைக்கோட பிபிடியாவே நான் ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் ஆர்டிக்கல் சப்மிஷன் சொல்லிவிட்டு ஸோ இதுதான் என்னோட டைட்டில். ஸோ இதில் என்னோட கீவேர்டும் இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் சப்மிஷன் அப்படின்றது தான் என்னோட கீவேர்டு. அடுத்து கேட்டகரி நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் நம்ம மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா பிஸ்னஸில். அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்மளோட கண்டென்ட்டை வந்து போட வேண்டியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆர்டிக்கல் பாடியில் நீங்கள் எந்த யூஆர்எல்லுமே யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. நீங்கள் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணக்கூடாது, இமேஜஸ் யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ ஒன்லி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம்.
பாயிண்ட்ஸ், அப்புறம் சப்ஹெட்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கலை எழுத முடியும் இந்த மாதிரி ஃப்ரீ ஆர்டிக்கல் சப்மிஷன்ஸில். ஸோ என்னோட கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஆர்டிக்கல். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு பாடியில் போடுறேன். ஸோ என்னோட ஆர்டிக்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் ரிசோர்ஸ் பாக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே உங்களுடைய கம்பெனியை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட டொமைன். மேக்ஸிமம் இந்த ரிசோர்ஸ் பாக்ஸில் நீங்கள் 2 URL தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஒன்று நீங்கள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள், இன்னொன்று உங்களுடைய வெப்சைட்டோட URL யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய கேஸ்க்கு நான் கொஞ்சம் அபவுட் என்னோடய சேனலை பற்றி நான் கொடுக்குறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே URL அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு unbrowse.in அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் இமெயில், ஓகே, contact@unbrowse.in கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2 URL மட்டும் பார்த்துக்காங்க. ஒன்று நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட URL யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு இமெயில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே ஜஸ்ட் 21 கொடுக்குறேன். அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் யாராச்சும் ஒரு விசிட்டர்ஸ் வந்து உங்களுடைய ஆர்டிக்கலை கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணுமா வேணாமான்னு கேட்கும். ஓகேங்களா. ஸோ எனக்கு வேணும் அப்படின்றதால நான் ஐ அக்செப்ட் கொடுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆர்டிக்கலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் உங்களோட ஆர்டிக்கல் வந்து அப்பியர் ஆகும் ஒன்ஸ் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி இருக்குது, அப்புறம் நம்மளோட வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது டூ ஃபாலோவா நோ ஃபாலோவா அப்படின்றது நம்ம பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் போயிட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆன இமெயிலை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவ்யூ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் 90 days சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சப்மிட் பண்ண எல்லா ஆர்டிக்கலுமே 30 daysக்குள்ளவே பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் நம்பி இந்த ஆர்டிக்கல் பேஸில் நீங்கள் போடலாம். அதே மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கிற அதர் வெப்சைட்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆர்டிக்கல் சப்மிஷன்ஸ் சைட்ஸ் தான். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பிளாக் சப்மிஷன். சரி வாங்க, பிளாக் சப்மிஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். A blog submission is an off-page activity where owner of the website actively posts article related to the website. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தரீங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் பிளாக்ஸை வந்து நீங்கள் ரைட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் பிளாகிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக உங்களுடைய பிளாக்ஸை வந்து நீங்கள் ஃப்ரெஷ் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் போட வேண்டியிருக்கும். மினிமம் வீக்லி ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் போட்டாலும் நீங்கள் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிளாகுக்கு இருக்கும். அப்புறம் ரைட் அண்ட் போஸ்ட் தி பிளாக்ஸ் ரெகுலர்லி. மெயினாக அந்த பிளாக் சப்மிஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரம் நம்ம சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆகுதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டொமைன் வாங்கி நீங்கள் அதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டொமைன் நீங்கள் சேம் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டொமைனில் பிளாக்ன்ற செக்ஷனில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணாலும் அது ரேங்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மினிமம் 6 months to 1 year கூட ஆகலாம் அந்த ஆர்டிக்கல் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு. ஆனால் பிளாக் சப்மிஷன் சைட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டொமைன் அத்தாரிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வெப்சைட்டில் நம்மளோட பிளாக்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட ரேங்கிங் ஸ்பீட் வந்து ரொம்பவே சீக்கிரமாக நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் பிளாக் சப்மிஷன் மூலிமா நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம டிராஃபிக்கை வந்து கொண்டு வரோம். ஸோ இதனால் நம்மளுடைய டொமைன் அத்தாரிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி நம்மளுக்கு டிராஃபிக்கும் ஜென்ரேட் ஆகும். அப்புறம் டொமைன் சப்மிஷன் பண்ணுறப்ப நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ உங்களுடைய கண்டென்ட் வந்து ஃப்ரெஷ் கண்டென்ட்டாக இருக்கணும். ஃப்ரெஷ் கண்டென்ட் இன் த சென்ஸ் நீங்கள் ப்ளகரிசம் இல்லாத கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ வேறு வெப்சைட்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட பிளாகில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிளாகோட ரேங்கிங் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளகரிசம் இருக்கிற கண்டென்ட்டை கண்டிப்பாக உங்களுடைய பிளாகில் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் கண்டென்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட பிளாகில் மல்டிமீடியா எலமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இமேஜ், ஆடியோ, வீடியோ, ஸோ இந்த மாதிரியான மல்டிமீடியா ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய பிளாகில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் யூசர் வந்து உங்களுடைய ஆர்டிக்கலில் ரொம்ப நேரம் நின்று உங்களுடைய ஆர்டிக்கலை டீட்டெயில்டாக படிப்பாங்க. அடுத்து கனெக்ட் வித் யுவர் ரீடர் பை ஆஸ்கிங் ஃபீட்பேக் ஆர் கமெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி பிளாக். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு பிளாக் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கீழே ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஓகேங்களா. ஸோ ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கமெண்ட் செக்ஷனை நீங்கள் கண்டிப்பாக அந்த பிளாகில் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதனால் என்கேஜ்மெண்ட் உங்களுடைய பிளாகுக்கு கிடைக்கும். அப்புறம் ஆர்டிகல் ஷுட் பி கீவேர்ட் ரிச், நாட் கீவேர்ட் ஸ்டஃப்ட். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆர்டிக்கல் எழுதும்போது உங்களுடைய ஃபோக்கஸிங் கீவேர்டு, அதாவது ப்ரைமரி கீவேர்டை நீங்கள் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ டைட்டில் இருக்கணும், அதே மாதிரி
சப்ஹெட்டிங்கில் இருக்கணும், அதே மாதிரி கண்டென்ட்லேயும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய கீவேர்ட்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கீவேர்டு வந்து சீக்கிரமாகவே சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆகிடும். ஆவரேஜாக நீங்கள் உங்களுடைய பிளாகுக்கு 1000லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிளாகை நீங்கள் ரைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்ச் இன்ஜினில் உங்களுடைய பிளாக் வந்து சீக்கிரமாக ரேங்க் ஆகிடும். அப்புறம் மேக் தி ஆர்டிகல் மோர் அட்ராக்டிவ் பை ஆடிங் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அண்ட் சப்ஹெட்டிங்ஸ். ஸோ பேசிக்காக உங்களுடைய ஆர்டிகல் எப்படி இருக்கணும் அப்படின்னா கீவேர்ட் ரிச்சாக இருக்கணும், அதே மாதிரி ஃப்ரெஷ் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி இமேஜஸ், ஆடியோ, வீடியோ இந்த மாதிரியான மல்டிமீடியா எலமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பரிங், அப்புறம் சப்ஹெட்டிங். ஸோ இந்த மாதிரியான டிசைனிங் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய பேஜை நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் சப்மிஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிளாக் வந்து ரேங்கிங் வந்து சீக்கிரமாகவே நடக்கும். அப்புறம் பிளாக் சப்மிஷன் பண்ணுறதுல என்னெல்லாம் ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் சப்மிஷன் பண்ண பிளாக் வந்து ரேங்க் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சர்ச் இன்ஜின்லேருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டோட ரேங்கிங்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்புறம் உங்களோட வெப்சைட்டோட விசிபிலிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ பேக்லிங்க்ஸ் அதிகமாக உங்களுடைய டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, அப்புறம் டொமைன் ரேட்டிங் இது எல்லாமே கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ மெயினாக உங்களுடைய பிராண்டோட அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா வெப்சைட்டுமே பிளாக் சப்மிஷன் வெப்சைட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேர்ட்ப்ரெஸ் இருக்குது, தம்ப்ளர் இருக்குது, blogger.com, விக்ஸ், அப்புறம் லைவ் ஜேர்னல், அப்புறம் site.google.com, அப்புறம் குவாரா, மீடியம். ஸோ இது எல்லாமே ரொம்ப பாப்புலராக இருக்கிற பிளாக் சப்மிஷன் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாமே போயிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு யூஆர்எல் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த யூஆர்எல் உங்களோட வெப்சைட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் எப்படி நம்ம ஆர்டிகலை சப்மிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஏன்னா அது மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு சைட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வேர்ட்ப்ரெஸ்க்கு போவோம். ஸோ வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் போனீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு லேண்டிங் பேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் யுவர் சைட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி, அப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். என்னோட ப்ரிஃபரன்ஸ்க்கு நான் இமெயில் ஐடி கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் உங்களோட இமெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பிளாகோட நேமை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேம் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கம்பெனி நேமை கொடுத்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீன்னு காட்டும், அப்படி இல்லைனா பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் பிளாக் அன்ப்ராச் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பிளாக் unbroach.wordpress.com அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ இருக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ப்ரீமியம் பிளான். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக கொடுப்பாங்க, ஃப்ரீ வெர்ஷனில் இல்லாதது. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து நான் இப்போ ஃப்ரீ சைட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு நான் பெய்ட் பிளானுக்கும் நான் போகல. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ஃப்ரீ சைட்டுன்னு கொடுங்க. ஃப்ரீ சைட்டில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் கெட் ஸ்டார்ட் கொடுங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்த உடனே உங்களுடைய சைட்டோட நேமை கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு நான் என்னோடய ஜிமெயிலுக்கு போகிறேன். ஜிமெயில் போயிட்டு உங்களுக்கு வந்துக்கிற ஆக்டிவேஷன் இமெயிலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் நவுன்னு கொடுங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் சைட் மெனு இது எல்லாமே கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் ஸ்கிப் ஃபார் நவுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ லான்ச் சைட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுடைய பிளாக் வந்து ரெடியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிளாக் unbroach.wordpress.com அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் நம்ம போகிற போஸ்ட் எல்லாமே இங்கே தான் வந்து அப்பியர் ஆகும். இப்போ நம்ம நம்மளுடைய பிளாகை வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ரைட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒர்க்கிங் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் நம்மளுடைய பிளாகை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுக்க போகிறோம், அப்புறம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டைட்டிலில் நான் பிளாக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வாட் இஸ் ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லிட்டு ஸோ அதுவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய டைட்டிலில் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கண்டென்ட்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இங்கே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ண உடனே நம்மளுடைய கண்டென்ட் வந்து இங்கே வேர்டில் எப்படி இருந்ததோ அதே அலைன்மெண்ட்டில் இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட
கண்டென்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கெல்லாம் இமேஜ் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படின்னு காட்டுறேன். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரௌஸ் ஆல் அப்படின்னு கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் இங்கே அப்பியர் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி மீடியா லைப்ரரின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆட் பண்ண இமேஜஸ் எல்லாமே இங்கே காட்டும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் புதுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சிம்பிளிஃபைடு e-learning சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் உங்களோட இமேஜை நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு வீடியோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ வீடியோன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் ஃப்ரம் URL அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக அப்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு யூடியூப் வீடியோ வந்து நான் இன்டிகிரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னோடய சேனல் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோவை நான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஷேர் கிளிக் பண்ணி என்னோடய லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இன்சர்ட் ஃப்ரம் URL இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அந்த யூடியூப் வீடியோ வந்து இங்கே அப்பியர் ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ வந்து நீங்கள் லிங்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் உங்களுடைய யூடியூப் வீடியோவுக்கு ஒரு பேக்லிங்க் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு எப்படி பேக்லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஆர்டிக்கலில் உங்களுடைய வெப்சைட்டோட URL நீங்கள் ஹைப்பர் லிங்க்கில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த டைட்டிலில் மொத்தம் உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுடைய வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ண போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அப்படின்னா நீங்கள் மோர் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த மோர் சர்வீசஸை நீங்கள் ஆங்கர் டேக்காக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிக்கல் சப்மிஷன் அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட வெப்சைட்டோட URL நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் www.unbrushed.in அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேக்லிங்க் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேக்லிங்க்ஸ் வேணாலும் நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆர்டிக்கலை நீங்கள் டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் போஸ்ட் போங்க. போஸ்ட் போயிட்டு ஃபீச்சர் இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் என்னோட லோகோவே நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுங்க. ஸோ பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய blog வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வியூ போஸ்ட் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய blog-ஐ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுடைய பேஜ் வந்து அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நாம் ஆட் பண்ண ஃபீச்சர் இமேஜ் அப்புறம் நாம் போட்ட கண்டென்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாம் கொடுத்த ஆங்கர் டேக் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக்கை வந்து கொண்டு வர போகுது. ஸோ இந்த மாதிரியான ஆங்கர் டேக்ஸை நீங்கள் உங்களுடைய blog-ல எத்தனை டைம் வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணது அப்புறம் நம்மளோட வீடியோ. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்களுடைய blog-ஐ வந்து நீங்கள் சப்மிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து blogger.com-உம் சேம் தான். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம WordPress வெப்சைட்டில் பண்ணுமோ அதே சேம் ப்ரொசீஜரை நீங்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். எப்படி நம்ம கண்டென்ட்டை ப்ளேஸ் பண்ணுமோ சேம் மெத்தட் தான் இங்கேயும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் blogger.com-லேயே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் உங்களோட blog-ஐ வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் சொன்ன எல்லா சைட்லேயும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட blog-ஐ வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து சோஷியல் புக் மார்க்கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, சோஷியல் புக் மார்க்கிங் அப்படின்னா என்ன, அப்புறம் சோஷியல் புக் மார்க்கிங் சைட்டை நம்ம யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். Social bookmarking is one of the most popular off-page SEO strategy. பேசிக்காக எல்லா ஏஜென்சி ப்ளஸ் கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆன் பேஜ் SEO முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் SEO முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோஷியல் புக் மார்க்கிங்கில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் ஷார்ட்டஸ்ட் வேல நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல் பேக்லிங்கை வந்து டைரெக்டாக கொடுக்குற ஒரு சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ மற்ற இடம் எல்லாமே இப்போ நீங்கள் ஆர்டிகல் சப்மிஷன் இல்லைனா பிளாக் போஸ்டிங் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ரூவலுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டன்ட் அப்ரூவல் ஆகிறதும் இருக்கும். ஆனால் சோஷியல் புக் மார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் அப்ரூவல். ஓகேங்களா? நீங்கள் சப்மிட் பண்ண உடனே இந்த ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணலாம், இல்லைனா இமேஜ் பப்ளிஷ் பண்ணலாம், இல்லைனா வீடியோஸ் கூட நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். அப்புறம் bookmarking sites create quality backlink for your website once you start posting links related to your websites. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தரீங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் blog நீங்கள் ரைட் பண்ணி அதை நீங்கள் சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு குவாலிட்டி பேக்லிங்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹை டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற வெப்சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ அங்கெல்லாம் உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே சர்ச் என்ஜினில் உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து ரேங்க் ஆகிடும். அப்புறம் திஸ் டெக்னிக் would be a
highly beneficial for branding, promotion and indexing for blog post or websites. ஓகேங்களா? ஸோ இது யாருக்கெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு வெப்சைட் ஓனர்ஸ்க்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு blog post பண்ணுறீங்க, லைக் பிளாகர் இல்லைனா WordPress, இந்த மாதிரியான வெப்சைட்டில் நீங்கள் ஒரு பிளாகிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் social bookmarking sites are the best platform for relevant searches. When user search for something, these sites probably come to the top search engine results page. பேசிக்காக இந்த புக் மார்க்கிங் சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிராஃபிக் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு வரும். ஸோ அதனால் அவங்களுடைய டொமைன் அத்தாரிட்டி ஸ்கோர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம சோஷியல் புக் மார்க்கிங் சைட்டில் ஒரு ஆர்டிகல் போடுறோம் அப்படின்னா அந்த ஆர்டிகல் வந்து சீக்கிரமாகவே சர்ச் இன்ஜினில் வந்து ரேங்க் ஆகிடும். ஸோ இப்போ யாராச்சும் நம்ம யூஸ் பண்ண பிரைமரி கீவேர்டை கூகுள் சர்ச் இன்ஜினில் தேடுறாங்க அப்படின்னா அப்போ இந்த சோஷியல் புக் மார்க்கிங் சைட்டில் நாம் போட்ட ஆர்டிகலை வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் வந்து அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு டிராஃபிக் வந்து கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும். அப்புறம் இந்த சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, will get quality links back to your website. ஸோ நாம் போடுற போஸ்ட்டில் நம்மளோட வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களோட வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்புறம் will get relevant traffic to your blog post or website. நம்மளோட ஆர்டிகல் வந்து சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆகிருக்கிறதுனால ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க டெஃபினட்டாக நம்மளோட பிரைமரி கீவேர்டை தேடி தான் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாமே நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஆடியன்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாமே நம்மளுக்கு ரெலவெண்ட்டான டிராஃபிக்கை வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக தருவாங்க. அப்புறம் this will improve the page and domain authority of your website or blog. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண பேக்லிங்கால உங்களுடைய டொமைன் அத்தாரிட்டி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் improve your website ranking in all the search engine platforms. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் உங்களுடைய விசிபிலிட்டி, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய விசிபிலிட்டி வந்து அதிகமாகும். ஸோ உங்களோட வெப்சைட்டை வந்து சர்ச் இன்ஜினில் ரேங்கே ஆகல அப்படின்னாலும் உங்களுடைய சோஷியல் புக் மார்க்கிங்கில் நீங்கள் போட்ட ஆர்டிகல்ஸோ இல்லை பிளாகோ ரேங்க் ஆகிடுச்சு அப்படின்னாவே போதும். ஸோ உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ரெலவெண்ட்டான டிராஃபிக்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ப்போம் எப்படி இந்த சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் ஆல்ரெடி பெஸ்ட் டென்டிஸ்ட் இன் பெங்களூர் அப்படின்னு தேடி இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வருது. க்ளோ டென்டல் இருக்குது, அப்புறம் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்கெல்லாம் ரேங்க் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோரா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல நிறைய கொஷின் அண்ட் ஆன்சர் டைப் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்காக நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு கொஷின் ரைஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ யாரெல்லாம் பெஸ்ட் டென்டல் கிளினிக் இன் HSR லேஅவுட் அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுடைய கோராவில் நீங்கள் போட்ட ஆர்டிகல் வந்து ரேங்க் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து கண்டிப்பாக டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கார்பெட் டைல்ஸ் ஃபார் பெட்ரூம் அப்படின்னு தேடி இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது. அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பின்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் சப்மிஷன் சைட் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஒரு இமேஜ் பேஸ்ட் நீங்கள் ஒரு சப்மிஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ பின்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு கார்பெட் டைல் ஃப்ளோரிங் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் அந்த போஸ்ட்டை போட்டவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு இமேஜ் நான் தேடுறேன். ஸோ இந்த இமேஜ் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் எனக்கு பிடிச்சதுனால இவங்களோட வெப்சைட்டுக்கு இந்த இடத்துல நான் எதை கிளிக் பண்ணாலும் அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி ஃப்ளோரிங் ஃபார் லெஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நான் போயிருக்கேன். ஸோ இவங்களோட வெப்சைட் கண்டிப்பாக சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் இருக்காது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள். ஸோ உங்களோட வெப்பேஜ் வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட்டில் இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஆனால் பின்ட்ரெஸ்ட்டில் அவங்க போட்ட ஆர்டிக்கல் வந்து ரேங்க் ஆகிருக்கிறதுனால அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நான் வந்து அவங்களுக்கு ரெலவெண்ட்டான ஒரு டிராஃபிக்காக தான் இருப்பேன். ஸோ இதே மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற 20 புக் மார்க்கிங் சைட்ஸுமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே பாப்புலராக இருக்குது. லைக் Reddit, Tumblr, Pinterest, Instapaper, Scoopit. ஸோ இதெல்லாமே ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுற ஒரு சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் எல்லாமே போயிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் கம்பெனிக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ நீங்கள் ஆர்டிக்கலை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், இல்லை இமேஜ் போஸ்ட் பண்ணலாம், வீடியோ போஸ்ட் பண்ணலாம், இல்லைனா உங்களோட வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இந்த 20 சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ஸில் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு நான் Reddit அப்புறம் Tumblrல பண்ணுறேன். ஸோ எல்லா வெப்சைட்டுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 வெப்சைட்டை மொத்தம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நம்ம பேக்லிங்க் கிரியேட் பண்ணுறது இந்த Reddit ப்ளஸ் Tumblrல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் Tumblr போகிறேன். ஓகேங்களா? ஸோ பேசிக்கான ஒரு சைன் அப் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி ப்ளஸ் யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்டு. ஸோ இதை கொடுத்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ, கோட்ஸ், லிங்க், சேட், ஆடியோ, வீடியோ, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் பேஸ்ட் ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா? நான் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா Tumblr.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைட்டில் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ டைட்டிலில் லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண அதே ஒரு டாக்குமெண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் ஆஃப் பேஜ் SEO. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட டைட்டிலில் நான் போடுறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்மளோட பாடி ஆஃப் த கண்டென்ட்டை வந்து நம்ம போடணும். ஸோ நான் அடுத்து மீதி இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு போஸ்ட்டுக்குள்ளே போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிக்காங்க ஒரு டைம் கரெக்டாக ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கலோட எண்டில் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிடில் கூட நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் ரீட் மோர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ ரீட் மோர் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் சென்டர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா லிங்க்னு இருக்கும். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்டோட URL நீங்கள் கொடுங்க ஓகேங்களா. ஸோ என்னோடய வெப்சைட்டை நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு டன் கொடுங்க. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு பேக் லிங்கை வந்து ஒர்க் ஆகும். ஸோ யாரெல்லாம் இந்த ரீட் மோரை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அங்கெல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் அதை ஆங்கர் டேக்காக நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் கண்டிப்பாக. ஸோ மினிமம் ஒரு 2 லிங்க்ஸ் ஆச்சு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா. அடுத்து நம்ம டேக்ஸை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. டேக்ஸில் உங்களுடைய கீவேர்டை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ பாப்புலரான கீவேர்ட்ஸ் என்னவோ அது ஹேஷ்டேக்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஹேஷ்டேக்கில் நீங்கள் ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஆர்டிகல் அப்படின்றதால நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடுறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது பார்த்திங்க அப்படின்னா அவைலபிள் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் சஜஷனில் வரதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எத்தனை உங்களால் ஆட் பண்ண முடியுமோ அத்தனையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் கொடுக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டைம் கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிக்காங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் போஸ்ட்னு கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்டிகல் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஒரு டைம் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கேயும் திரும்ப எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்த பேக்லிங்க் ரீட் மோர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆவாங்க. ஸோ இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேக்லிங்க் நம்மளுக்கு. சேம் இதே மெத்தட் தான் நீங்களே ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா. அடுத்து நம்ம ரீடிட்டை பற்றி பார்ப்போம். ஸோ ரீடிட்டும் சேம் தான் ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் சைன்அப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சைன்அப் மெத்தட் சேம் தான் ஓகேங்களா. தமிழருக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. வெறும் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் போஸ்ட் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல நம்மளுடைய டைட்டில் அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடி ஆஃப் த டெக்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ நம்ம டைட்டில் நம்ம சேம் என்ன யூஸ் பண்ணமோ அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நான் வாட் இஸ் ஆஃப் பேஜ் SEO அப்படின்றத நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட டைட்டிலில் நான் போடுறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்து நான் பாடி ஆஃப் த கண்டென்ட்டை காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு சேம் பாடிக்குள்ளே போடுறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து ஒரு பேக்லிங்க் கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் ரீட் மோர் அப்படின்ற ஒரு லிங்க்கை நான் கிரியேட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டோட URL இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். unbrowse.in அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. கொடுத்துட்டு இன்சர்ட்னு கொடுங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கர் டேக் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஆங்கர் டேக் வேணாலும் உங்களுடைய ஆர்டிக்கலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் இமேஜ் கூட ஆட் பண்ணலாம் இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான கேப்ஷனை கொடுக்க வேண்டியிருக்கும். நான் இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆர்டிக்கலை. ஸோ உங்களோட ஆங்கர் டேக் இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஓகேங்களா. ஜஸ்ட் போஸ்ட்னு கொடுங்க. ஸோ உங்களோட ஆர்டிக்கல் வந்து போஸ்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் உங்களோட ஆர்டிக்கல் வந்து அப்பியர் ஆகும். ஸோ யாரெல்லாம் இந்த ரீட் மோரை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆவாங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டி பேக்லிங்காக உங்களுக்கு இருக்கும். சேம் இதே ப்ரொசீஜரை நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த ரீடிட் அப்புறம் டம்ப்ளர் அப்புறம் நான் காட்டின எல்லா வெப்சைட்லையுமே ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஆர்டிக்கலை நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆர்டிக்கல் மட்டும் இல்லை இமேஜ் பண்ணலாம் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ அது மூலிமா உங்களோட வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக பேக்லிங்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி உங்களோட டொமைன் அத்தாரிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கெஸ்ட் போஸ்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கெஸ்ட் போஸ்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம்.
கெஸ்ட் போஸ்ட் இஸ் தி மோஸ்ட் காமன் ஆஃப் பேஜ் SEO டெக்னிக். ஸோ பேசிக்காக கெஸ்ட் போஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன், அதில் நான் வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின ஆர்டிகல் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னும் போது, ஸோ என்னாலே எல்லா டாப்பிக்கும் உட்காந்துட்டு டெய்லியும் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ என்னோட வெப்சைட்டில் நான் வந்து கெஸ்ட் போஸ்டிங் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ எனக்காக யார் வேணால் ஆர்டிகலை எழுதி எனக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை நான் என்னோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கு ரிட்டனாக நான் ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்கை கொடுத்து உங்களோட வெப்சைட்டோட லிங்க் பண்ணியிருப்பேன். ஸோ பேசிக்காக இதுதான் கெஸ்ட் போஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்டில் வெறும் டெக்னாலஜி பற்றி எழுதுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆர்டிகளை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு கைட்லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த டாபிக் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய ஆர்டிகல் வந்து அவங்களுடைய ரிக்குயர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு அந்த ஆர்டிகலை சென்ட் பண்ணி நீங்கள் பேக்லிங்க் வந்து கெயின் பண்ணிக்கலாம். அப்புறம் The guest post accepting website create quality backlink for your website once you submit unique article. ஸோ பேசிக்காக நீங்கள் சென்ட் பண்ணுற அந்த ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஆர்டிகலை வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஈவன் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த கண்டென்ட் வந்து கண்டிப்பாக அவங்க பிளகரிசம் செக் பண்ணி தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ண கண்டென்ட் அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட்டோட கிரெடிட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெஸ்ட் போஸ்ட்டை அக்செப்ட் பண்ண வெப்சைட்டுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஆர்டிகல் வந்து கம்ப்ளீட்டாகவே அவங்களுக்கு தான் போகும், ஆனால் கிரெடிட் மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ அதை எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது, இது என்னோட ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதே ஆர்டிக்கலை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் போட முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்து கண்டிப்பாக வரும், ஈவன் அது உங்களுதாவே இருந்தாலும். அடுத்து guest posting sites are the best platform for relevant searches. When users search for something, the sites probably come to the top search engine results page. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுற ஒரு ஆர்டிக்கலை வந்து அத்தாரிட்டி இருக்கிற டொமைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் வந்து சீக்கிரமாகவே சர்ச் என்ஜினில் ரேங்க் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ப்ரைமரிக்கு விட கூகுள் சர்ச் என்ஜின்லையோ இல்லை வேறு சர்ச் என்ஜின்லையோ தேடுறாங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ண கெஸ்ட் போஸ்ட் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அவங்க ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கிரெடிட்டை பார்த்துட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது மூலியமாக உங்களுக்கு டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகும் உங்களோட வெப்சைட்டுக்கு. அப்புறம் நம்ம கெஸ்ட் போஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு குவாலிட்டி பேக்லிங்க் கிடைக்கும், அப்புறம் ரெலவெண்ட் டிராஃபிக் கிடைக்கும், அப்புறம் உங்களுடைய டொமைனோட அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆன உடனே உங்களுடைய வெப்சைட்டோட ரேங்கிங்கும் சர்ச் இன்ஜினில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அப்புறம் உங்களோட வெப்சைட்டோட விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஆஃப் பேஜ் SEOக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதே தான் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆக போகுது. அடுத்து நம்ம எப்படி கெஸ்ட் போஸ்ட் அக்செப்டிங் சைட்டை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ கூகுளே நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கலாம், ஏன்னா நிறைய கெஸ்ட் போஸ்ட் அக்செப்டிங் சைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நாங்கள் கொடுத்துக்கிற கீவேர்ட் பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கீவேர்ட் ப்ளஸ் இன்டைட்டில் அப்படின்னா அவங்களுடைய டைட்டில் டேக்கில் ரைட் ஃபார் அஸ் அப்படின்ற இந்த வேர்டு இருந்தால் மொத்தம் உங்களுக்கு ரிசல்ட்டை ஷோ பண்ணும். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக கெஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஃபார் அஸ், அப்புறம் பிகம் அ கான்ட்ரிபியூட்டர், அப்புறம் கெஸ்ட் பிளாகிங். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை வச்சு தான் வெப்சைட் ஓனர்ஸ் வந்து அவங்க கெஸ்ட் போஸ்டிங் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நாம் கெஸ்ட் போஸ்டிங் வெப்சைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர்டிகல் எழுதிருக்கீங்க அப்படின்னா அது ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் போஸ்டிங் சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ரைட் ஃபார் அஸ் அப்புறம் இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற கீவேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னோட கீவேர்ட், அப்புறம் இன்டைட்டில். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது அவங்களுடைய டைட்டில் டேக்கில் இருக்கணும். ஓகேங்களா. அப்புறம் அதே மாதிரி ரைட் ஃபார் அஸ் அப்படின்றதும் அவங்களோட டைட்டில் இருக்கணும். ஸோ ரைட் ஃபார் அஸ் இருக்கணும், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த ரெண்டு ஃப்ரேஸுமே அவங்களோட டைட்டில் டேக்கில் இருந்தால் மட்டும்தான் கூகுள் சர்ச் இன்ஜினில் நம்மளுக்கு ரிசல்ட்டில் ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிலேட்டடான கெஸ்ட் போஸ்ட் அக்செப்டிங் வெப்சைட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் யூனிக் ஆர்டிக்கலை எழுதி நீங்கள் சென்ட் பண்ணிட்டு இருக்கலாம். சரி வாங்க இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பேட்டர்ன், நீங்களும் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் போகிறேன். கூகுள் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஃபார் அஸ் SEO, கண்டென்ட் மார்க்கெட்டிங், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாம் கொடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்புறம் ரைட் ஃபார் அஸ். ஸோ இது இருக்கிறதுனால தான் இந்த ரிசல்ட் வந்து இங்கே அப்பியர் ஆகுது. ஓகேங்களா. அதே மாதிரி ரைட் ஃபார் அஸ் இருக்குது, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்பியர் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ரைட் ஃபார் அஸ் அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறவங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்குன்னா இங்கே SEM அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன்.
ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை மட்டும்தான் இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்சிஓ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அப்புறம் எஸ்சிஎம், கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அவங்க கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 1500 வேர்ட்ஸுக்கு மேலே தான் அவங்களுடைய ஆர்டிக்கல் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1500 வேர்ட்ஸ்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பேசிக்காக எல்லா கெஸ்ட் போஸ்டிங் வெப்சைட்டுமே மினிமம் ஒரு 2000 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஆர்டிகல்ஸை தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் பேசிக்காக ஒரு 2000 வேர்ட்ஸில் உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண பாருங்கள், அதுவும் யூனிக்காக இருக்கிற மாதிரி. அப்புறம் ஸோ இந்த கேட்டகரி மட்டும்தான் இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ், அப்புறம் எஸ்சிஎம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், அப்புறம் எஸ்சிஓ, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் பிபிசி, பிளாகிங், ஆன்லைன் பிராண்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ பேசிக்காக எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்டகரிலையும் இவங்க கெஸ்ட் போஸ்டிங்கை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் க்ரோத் ஆக்கை பற்றி நீங்கள் ஒரு ஆர்டிகல் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் அந்த ஆர்டிக்கலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2 or 3 கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சப்ஜெக்டில் வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற டாப்பிக்கில் நீங்கள் எந்த டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் உங்களை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் கூகுள் டிரைவில் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபீச்சர் இமேஜஸும் அது கூட நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணி சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கிரெடிட் லிங்க்கும் அந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ கெஸ்ட் ஆத்தரில் வந்து உங்களோட ஃபோட்டோவோட உங்களோட நேம், உங்களோட வெப்சைட், ஆர்டிக்கலில் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் யூஸ் பண்ண ஆர்டிக்கலை வந்து நீங்கள் இவங்களுக்கு சென்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஆர்டிக்கலாக தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி வேறு ஒரு வெப்சைட் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டிங் டெக் நியூஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ எல்லா வெப்சைட்டுமே பேசிக்காக அவங்க ஒரு யூனிக்கான கண்டென்ட்டை தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு பேசிக் ரூல். எல்லா கெஸ்ட் போஸ்ட் அக்செப்டிங் வெப்சைட்டும் இதை கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவங்க அக்செப்ட் பண்ணுற டாபிக்ஸை வந்து நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா smartdigitalmarketing.co.uk வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இவங்களும் கெஸ்ட் போஸ்டிங்கை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ ரைட் ஃபார் அஸ்ன்னு இருக்குது. ஸோ பிகம் அ காப்பிரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ சேம் தான். நீங்கள் எழுதின கண்டென்ட்டை நீங்கள் இமெயில் மூலிமா தான் சென்ட் பண்ண வேண்டியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் info@smartdigitalmarketing.co.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் பிடிஎஃப்ஓ இல்லைனா டாக்குமெண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியிருக்கோம். ஒன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க உங்களுடைய ஆர்டிக்கல் அப்படின்னும் போது அவங்க உங்களுக்கு இமெயில் மூலியமாகவே நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்போ அந்த லிங்கை செக் பண்ணால் உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். அங்கே உங்களுக்கு கிரெடிட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இந்த சர்ச் பேட்டர்னை தான். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணவே போதும். எல்லா கெஸ்ட் போஸ்ட் அக்செப்டிங் வெப்சைட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். மெயினாக உங்களுடைய கீவேர்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எழுதுனீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போடுங்க. அப்படி இல்லை ஒரு உங்களுடைய எக்ஸாக்ட் பிஸ்னஸ் சர்வீஸோட பிரைமரி கீவேர்டை நீங்கள் போட்டு என்டைட்டில், அப்புறம் ரைட் ஃபார் அஸ், அப்படி இல்லைனா கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடான கெஸ்ட் போஸ்ட் அக்செப்டிங் வெப்சைட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதில் நீங்கள் உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி இந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபிடி சப்மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, பிபிடி சப்மிஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த பிபிடி சப்மிஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ PPT submission is basically a part of off-page SEO activity. ஸோ ஏன் நம்ம இந்த PPT சப்மிஷனை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் கிரியேட் பண்ணதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணி நீங்கள் அந்த வெப்பேஜை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே சேம் மெத்தட் தான் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டோட கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் டீட்டெயிலோட நீங்கள் ஒரு PPT ரெடி பண்ணி அதை PPT சப்மிஷன் சைட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கேருந்தும் டிராஃபிக் கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும். ஏன்னா PPT சப்மிஷன் சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐடியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களோட டொமைன் அத்தாரிட்டி நல்லா இருக்கிறதால நாம் அங்கே போடுற PPT வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் PPT சப்மிஷன் இஸ் அன் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் டாக்டிக் டு கெட் ரெஃபரல் டிராஃபிக்ஸ். பேசிக்காக PPT சப்மிஷன் வெப்சைட்லேருந்து வர டிராஃபிக் எல்லாமே நம்மளுக்கு ரெஃபரல் டிராஃபிக் தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அங்கே ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணி அது மூலிமா நம்ம ஒரு டிராஃபிக்கை வந்து கெயின் பண்ணுறோம் நம்மளோட வெப்சைட்டுக்கு. அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற PPT பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் என்ஜினும் ரீட் பண்ணோம். ஏன்னா டெக்ஸ்ட் பேஸில் தான் நம்ம இந்த PPT வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால்
பிபிடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTML ஃபைல் மாதிரி தான். ஸோ வெப் க்ரோலர் வந்து ஈஸியாகவே பிபிடி ஃபைல்ஸை வந்து க்ரோல் பண்ணும். ஸோ அதுதான் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சர்ச் இன்ஜின் கேன் ரீட் வாட் ரிட்டன் இன்சைட் த பிபிடி. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு சர்ச் இன்ஜினால் உங்களோட பிபிடியில் என்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் கீவேர்ட் ரிச்சாக நீங்கள் உங்களுடைய பிபிடியை வந்து ரெடி பண்ணுங்கள். அப்புறம் ஒன்ஸ் தீஸ் பிபிடி ஆர் க்ரோல்ட் பை சர்ச் இன்ஜின்ஸ் there are huge positive impact on the ranking. ஸோ பர்டிகுலராக உங்களுடைய சர்வீசஸோ இல்லைனா உங்களோட ப்ராடக்ட்டோ யாராச்சும் தேடுறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பிபிடி சப்மிஷன் சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபைல் வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் வந்து அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அங்கே உங்களுடைய பிபிடியை பார்த்துட்டு அதில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து முழுசாக அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை வந்து யூஸரால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ பேசிக்காக அந்த பிபிடி சப்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு பாப்புலரான சர்வீசஸை கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்மால் கம்பெனிஸும் பிபிடி சப்மிஷன் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய டொமைன் அத்தாரிட்டி ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ண, அப்புறம் பேஜ் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ண, இதுக்கு எல்லாமே இவங்க இந்த பிபிடி சப்மிஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட பிபிடியை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிபிடியில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல், அப்புறம் உங்களுடைய சோஷியல் மீடியாவோட யூஆர்எல், இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய பிபிடியோட எண்ட் ஆஃப் த பேஜில் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம பிபிடியில் கொடுக்குற லிங்கை வச்சு தான் நம்மளுக்கு ஒரு பேக் லிங்க்கும் கிரியேட் ஆக போகுது. அதே மாதிரி யூஸரால் நம்மளோட வெப்சைட்டுக்கு டைரெக்டாகவும் வர முடியும். அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற பிபிடி பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்கில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எல்லா பிபிடி சப்மிஷன் சைட்டுமே அவங்க உங்களுக்கு ஆப்ஷன் தராங்க. ஒன்று நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பர்டிகுலராக ஒரு பர்சனுக்கு மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பப்ளிக்காக வச்சிடலாம். ஸோ நம்மளோட பிபிடியை சப்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக அது பப்ளிக்கில் இருக்கணும். அப்போ தான் சர்ச் இன்ஜினில் வந்து இந்த பிபிடி வந்து அப்பியர் ஆகும். அப்புறம் உங்களோட பிபிடி பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸில் ரொம்ப டீசெண்டாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய கிராஃபிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக படிக்கிற மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி உங்களோட பிபிடியை வந்து டிசைன் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட பிபிடியை எங்கெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா நல்ல பேஜ் அத்தாரிட்டி இருக்கிற வெப்சைட்டில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பிபிடி சப்மிஷன் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டொமைன் அத்தாரிட்டி நீங்கள் பார்க்கணும். இந்த ரெண்டை நீங்கள் பார்த்துட்டு 90க்கு மேலே டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற எல்லா வெப்சைட்லையுமே நீங்கள் உங்களுடைய பிபிடி சப்மிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுடைய வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 20 பிபிடி சப்மிஷன் சைட்ஸை வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 90லேருந்து 95 டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற ஒரு வெப்சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் நீங்கள் உங்களோட பிபிடி கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா வெப்சைட்லையுமே நீங்கள் போயிட்டு சைன் அப் பண்ண வேண்டியிருக்கும். சைன் அப் பண்ணிவிட்டு உங்களோட பிபிடியை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் script.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் பிபிடியை வந்து சப்மிட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நாம் அப்லோட் பண்ணுற பிபிடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன். ஸோ நான் இந்த பிபிடியை தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்காக நான் ஆஃப் பேஜ் SEOக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு பிபிடி தான். ஓகேங்களா? ஆனால் அதே சேம் எண்ட் ஆஃப் த பிபிடி இல்லைனா என்னோட யூடியூப் சேனலோட லிங்க்கும் அதே மாதிரி என்னோட வெப்சைட்டோட லிங்க்கும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் பேஜ்லையும் வைக்கலாம், இல்லை மிடில் எங்கேயாச்சும் வைக்கலாம். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு லிங்க்கை நீங்கள் போட்டால் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கோ இல்லை உங்களோட சர்வீஸ்க்கோ சரியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த பேஜில் கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டோட லிங்க், அப்படி இல்லை உங்களோட இமெயில் ஐடி, உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. சரி, வாங்க இந்த பிபிடியை வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் script.com போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லேண்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் அப்லோடை கிளிக் பண்ணுங்கள். அப்லோடை கிளிக் பண்ண உடனே செலக்ட் டாக்குமெண்ட் டு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பிபிடியை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஸோ இப்போ உங்களுடைய பிபிடி வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுடைய பிபிடிக்கான டைட்டிலை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் டைட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஆஃப் பேஜ் SEO ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ராடக்ட்டுக்கான எக்ஸாக்ட் எப்படி கூகுள் சர்ச்சில் தேடுவாங்களோ அதே டைட்டிலில் எங்கே கொடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கான டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்கள் இந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிபிடி வந்து ப்ரைவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது எந்த காரணத்தை கொண்டும் செக் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் டன்னு கொடுக்க வேண்டியது தான். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிபிடி வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் எம்பெடும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இமெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ உங்களோட பிபிடிக்காகவே ஒரு யூஆர்எல் வந்து இந்த script.com வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யூஆர்எல் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் உங்களோட பிபிடி வந்து அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி சர்ச் என்ஜினும் இந்த பிபிடியை வந்து ரீட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிபிடி வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எங்கேயும் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ யூஸரும் இதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க இப்படியே படிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக உங்களுடைய எண்ட் ஆஃப் த ஸ்லைடில் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலோட லிங்க்கோ இல்லைனா உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க்கோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி அதோட ஃபுல் ஆர்டிக்கலாக படிக்க கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட யூடியூப் சேனலோட லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே என்னோட யூடியூப் சேனலுக்குள்ளவே அந்த லிங்க் கூட்டிகிட்டு வந்து விடும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் பேக்லிங்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்படி தான் அந்த பிபிடி சப்மிஷன் சைட்லேருந்து நம்மளுக்கு பேக்லிங்க்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக அந்த பிபிடி சப்மிஷன் சைட்டில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் இதில் இருக்கிற எல்லா வெப்சைட்லையுமே உங்களோட பிபிடி வந்து சப்மிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த 20 பிபிடி சப்மிஷன் சைட்ஸுமே நீங்கள் சைன் அப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி உங்களோட டொமைன் அத்தாரிட்டியும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பிபிடி சப்மிஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி இந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ சப்மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, வீடியோ சப்மிஷன் பண்ணுறது மூலிமா எப்படி நம்மளோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ வீடியோ சப்மிஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போவோம். Video submission is one of the most powerful techniques of off-page SEO in search engine optimization. ஸோ இந்த வீடியோ சப்மிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் பேஜ் SEO ஆக்டிவிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு சர்வீசஸை தரீங்க அப்படின்னும் போது அந்த சர்வீசஸை பற்றின வீடியோவோ இல்லைனா அந்த ப்ராடக்ட்டை பற்றின வீடியோவோ நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த வீடியோவை நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண போகிறோம். அங்கேருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு நாம் ஒரு பேக்லிங்கை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் இட் இஸ் அ ஸ்ட்ராங் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் லிங்க் பில்டிங். ஸோ ஈஸியாக அப்புறம் குயிக்காக நம்மளுக்கு ஒரு பேக்லிங்க் வேணும், அதுவும் ஒரு அத்தாரிட்டி இருக்கிற டொமைன்லேருந்து நம்மளுக்கு ஒரு பேக்லிங்க் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வீடியோ சப்மிஷன் மூலிமா தான் நம்ம பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் அப்ரூவல். நம்மளுக்கு நம்ம பப்ளிஷ் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு பேக்லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த வீடியோவுக்கு டிராஃபிக் நிறைய ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக டிராஃபிக் வந்து கண்டினியூஸாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வீடியோ சப்மிஷன் இஸ் யூஸ்டு டு ப்ரொமோட் யுவர் பிஸ்னஸ் ஸோ தட் மோர் பீப்புள் வில் அவேர் அபவுட் யுவர் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப்லையோ இல்லைனா அதர் வீடியோ சப்மிஷன் சைட்டில் நீங்கள் உங்களோட வீடியோ போடுறீங்க உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி இல்லைனா உங்களோட சர்வீசஸை பற்றி அப்படின்னும் போது அப்போ உங்களுடைய பிராண்டோட அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு வீடியோவை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களோட பிரைமரி சர்வீஸாக இருக்கும்போது அதை நீங்கள் யூடியூப்லையோ இல்லைனா அதர் வீடியோ சப்மிஷன் சைட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கீவேர்ட் பேஸில் யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு உங்களோட வீடியோ வந்து அப்பியர் ஆகும். ஸோ அங்கேருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதனாலையும் உங்களோட பிராண்டோட அவேர்னஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம வீடியோ சப்மிஷன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொமோட் யுவர் பிஸ்னஸ் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் ஆன்லைன். மெயினாக நம்மளோட சர்வீசஸை அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணி அதை நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம் ஃப்ரீயாக. அப்புறம் திஸ் வில் பூஸ்ட் தி கீவேர்ட் ரேங்கிங் ஆன் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ். ஓகேங்களா? அப்புறம் கெட்டிங் ஹை குவாலிட்டி பேக்லிங்ஸ் ஃபார் யுவர் வெப்சைட். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறப்பையும் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து கண்டிப்பாக நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த வீடியோவோட எண்டில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் நம்பரோ அப்படி இல்லை ஒரு வெப்சைட்டோட அட்ரஸோ கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்து வருவாங்க. அப்புறம் ப்ரொமோட் யுவர் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பை டிஸ்கிரைபிங் யுவர் பிஸ்னஸ் இன் வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களோட ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லைனா உங்களோட சர்வீசஸை பற்றி தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்னு எடுத்தீங்க அப்படின்னா அதில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்புறம் we can get authority like PADA, PR, Alexa for your website. பேசிக்காக நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம பேக்லிங்க் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆஃப் பேஜ் ஆக்டிவிட்டி மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா பேக்லிங்க் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுடைய பேஜ் அத்தாரிட்டி டொமைன் அத்தாரிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் போடுற எல்லா போஸ்ட்டுமே சீக்கிரமாக ரேங்க் ஆகும். ஸோ இதுதான் மெயின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இந்த வீடியோ சப்மிஷனுக்கு. அப்புறம் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம் இந்த வீடியோ சப்மிஷன் பண்ணும்போது அப்படின்றத பற்றி பார்ப்போம். Create a video file that should include all the detail about your business. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே பிஸ்னஸ் மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ராடக்ட்டோ இல்லைனா ஒரு சர்வீசஸோ எதுனாலையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வீடியோ ஷுட் பி அட்ராக்டிவ். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி ஐ கேட்சாக இருந்தால் தான் கொஞ்ச நேரம் நின்று உங்களோட வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட வீடியோவை அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனில் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் வீடியோ ஷுட் நாட் மோர் தென் 5 minutes பிகாஸ் 2 to 5 minutes வீடியோஸ் ஆர் ஐடியல் ஃபார் சப்மிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ மினிமம் ஒரு 5 minutes இருக்கிற வீடியோவே போதும் நம்ம வீடியோ சப்மிஷன் சைட்டில் நம்ம அப்லோட் பண்ண. அப்புறம் அந்த வீடியோ ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா MP4 இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னாலும் MP4க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும்.
அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ சப்மிஷன் சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அத்தாரிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு வெப்சைட்ஸாக இருக்கணும். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் உங்களுடைய அத்தாரிட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோ வந்து சப்மிட் பண்ணுங்கள். அப்புறம் நான் இங்கே வந்து ஒரு 20 வீடியோ சப்மிஷன் சைட்ஸ் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பாப்புலராக இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற வெப்சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லாமே நீங்கள் டெஃபினட்டாக உங்களுடைய வீடியோஸை வந்து நீங்கள் சப்மிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மெயின் பாப்புலர் அப்படின்னா யூடியூப் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூடியூப், அப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டம்ப்ளர், லிங்க்டின். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நாம் ரீடிட் அப்புறம் டம்ப்ளர் இந்த 2 வெப்சைட்லையும் நாம் வீடியோ சப்மிஷன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதில் இருக்கிற எல்லா வெப்சைட்லையும் நீங்கள் விசிட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு கம்பெனிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி நேமில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே உங்களுடைய வீடியோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் டம்ப்ளர் அதுக்கப்புறம் ரீடிட் இதில் எப்படி நம்ம வீடியோ சப்மிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க. ஸோ ஆல்ரெடி நான் டம்ப்ளரில் நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களோட டேஷ்போர்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தாவே தெரியும் ஃபோட்டோ, கோட், லிங்க் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் இருக்குது. ஸோ வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் ஆட் வீடியோ ஃப்ரம் வெப் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக நான் ஆஃப்லைனில் இருக்கிற ஃபைலை அப்லோட் பண்ணி அந்த வீடியோவை நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை அப்லோட் வீடியோன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்னோடய யூடியூப் வீடியோவை தான் நான் சப்மிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுடைய யூஆர்எல் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூடியூப் வீடியோ மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் எந்த வீடியோவோட யூஆர்எல் கொடுத்தாலும் இந்த இடத்துல ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஒரு வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே வீடியோவோட யூஆர்எல் நீங்கள் காப்பி பண்ணி வந்து இங்கே போட்டிங்கனாலும் அந்த யூஆர்எல் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சரி வாங்க, ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி சப்மிட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நான் என்னோடய யூடியூப் சேனலில் போகிறேன். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அகெயின் டம்ப்ளர் போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய யூடியூப் வீடியோவோட லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய யூடியூப் வீடியோ வந்து இங்கே அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்மளுடைய வீடியோக்கான கேப்ஷனை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னோடய வீடியோவுக்கு நான் ரிட்டர்ன் போகிறேன். ரிட்டர்ன் போயிட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு சேம் இந்த கேப்ஷன் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் கேப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம பேக்லிங்க் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் நீங்கள் காப்பி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய வெப்சைட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். andraj.in/simplified e-learning அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு பேக்லிங்காக ஒர்க் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ரீட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேப்ஷனை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரீட் மோர் அப்படின்னு கொடுத்துட்டு என்னோடய வெப்சைட்டோட யூஆர்எல் நாங்கள் கொடுத்துருக்கேன். அப்புறம் டேக்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா SEO ரிலேட்டட் அப்படின்றதால நான் SEO கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு சஜஷனில் வரது எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நான் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ ஓகே, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சர்வீசஸ் இருக்குது. ஃபைன். நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை சஜஷன் வருதோ அத்தனையும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் போஸ்ட்னு கொடுக்க வேண்டியது தான். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ இருக்குது, நாம் கொடுத்த கேப்ஷன் இருக்குது, அப்புறம் ரீட் மோரில் நம்மளோட வெப்சைட்டோட யூஆர்எல் இருக்குது. ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாம் கொடுத்த வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு பேக்லிங்க் வந்து நம்மளுடைய வீடியோ சப்மிஷன் சைட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டம்ப்ளரில் எப்படி நீங்கள் வீடியோ சப்மிட் பண்ணுறதுன்னு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ரீடிட்டை பற்றி பார்ப்போம். ஸோ ரீடிட்டும் சேம் தான். ஓகேங்களா? ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இந்த இடத்துல நாம் டேக்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டோம், ஆனால் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் அதுக்கான யூஆர்எல் வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ கிரியேட் போஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நியூ ஃபார்ம் வந்து கிடைக்கும். அப்புறம் வீடியோ அண்ட் இமேஜஸ் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுடைய ஆஃப்லைன் ஃபைலில் நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அப்லோடு கிளிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் யூடியூப் வீடியோவை தான் சப்மிட் பண்ண போகிறேன். அதனால் அகெயின் நான் என்னோட யூடியூப் வீடியோவுக்கு போகிறேன். ஸோ ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு
யூஆர்எல் அப்படின்ற இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டைட்டிலும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான டைட்டில் காப்பி பண்ணிவிட்டு டைட்டில் அப்படின்ற போர்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 300 லெட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே 41 தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த 300மே ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ இது முடிச்ச உடனே நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் இப்படி தான் அப்பியர் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் வீடியோ இங்கேயே ப்ளே ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நம்ம கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அவங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கும் டேரெக்டாகவே வரலாம். ஓகேங்களா? ஸோ இதே மெத்தடை நீங்கள் உங்களோட வெப்சைட் யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் டிராஃபிக்கை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு வீடியோ சப்மிஷன் சைட்லேருந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் டிராஃபிக்கை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அப்புறம் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு வீடியோ சப்மிஷன் சைட்டில் நம்மளுடைய வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறது, அப்புறம் அங்கிருந்து எப்படி நம்மளோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் நான் சொன்னதில் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம எப்படி டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். So what is infographic submissions? Yeah, infographic submission is the most effective off-page SEO techniques used for SEO through social media. So basically இந்த infographic submission எங்கே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சோஷியல் மீடியாஸில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இமேஜ் சப்மிஷனுக்கும் இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷனுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இமேஜ் சப்மிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளேனான இன்ஃபர்மேஷன் உங்களுடைய சர்வீசஸை பற்றி நம்ம டிசைன் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஆனால் இன்ஃபோகிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் இன்டெப்த்தில் நம்ம அந்த இமேஜை வந்து நம்ம டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி யூசரோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக நீங்கள் ஒரு இமேஜை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தரீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எத்தனை சர்வீசஸ் இருக்குது, அப்புறம் உங்களுடைய டெக்னிக்ஸ் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக கொடுக்கணும். ஏன்னா யூசர்ஸ் வந்து உங்களுடைய இன்ஃபோகிராஃபிக்கும் அப்புறம் அதர் காம்படிட்டரோட இன்ஃபோகிராஃபிக்கும் செக் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களோட பெட்டராக என்ன டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி தான் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ அதனால் உங்களோட இன்ஃபோகிராஃபிக் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் வித் கிளியர் எக்ஸ்பிளனேஷனில். அப்புறம் infographics are basically type of graphical representation of your product or service. ஸோ பேசிக்காக ஒரு இன்ஃபோகிராஃபிக் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்காக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மாஸ்க் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கிராஃப் ரெப்ரசன்டேஷனில் நாம் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ விஷுவலாகவே அந்த மாஸ்க்கை நீங்கள் எப்படி வேர் பண்ணலாம், அப்புறம் அதனால என்னென்ன ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த இன்ஃபோகிராஃபிக்கில் டீட்டெயில்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லை அதே மாதிரி ஒரு சர்வீசஸை நீங்கள் தரீங்க அப்படின்னா அந்த சர்வீசஸால் என்னெல்லாம் பெனிஃபிட் யூசருக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக நீங்கள் டிசைன் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோம். அப்புறம் இன்ஃபோகிராஃபிக்ஸ் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசென்ட் காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் தட் குயிக் அண்ட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பை அன் ஆடியன்ஸ். ஸோ நாம் காட்டுற அந்த இமேஜ்லே யூசருக்கு வந்து அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடணும். ஸோ 90% ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட இன்ஃபோகிராஃபிக்லேயே கொடுத்துடணும். மிச்சம் இருக்கிற 10% தான் நம்ம கன்வே பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜை வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இன்ஃபோகிராஃபிக் இமேஜஸை எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிக் டு கார்ட் அப்படி இல்லை கேன்வா இந்த மாதிரியான ஆன்லைன் டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய இன்ஃபோகிராஃபிக்கை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு SEO அனலிஸ்ட்டாவோ இல்லைனா SEO ஸ்பெஷலிஸ்ட்டாவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிராஃபிக்கல் டிசைனர் கிட்ட இருந்து உங்களுக்கு இன்ஃபோகிராஃபிக் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஃபோகிராஃபிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன் சைட்டில் உங்களுடைய கீவேர்ட் பேஸ்ட் அந்த இமேஜஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை நீங்களே தான் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எதர் ஒன் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இன்ஃபோகிராஃபிக்கை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் நல்ல ஃபெமிலியராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணி உங்களோட இன்ஃபோகிராஃபிக்கை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கேன்வாவோ இல்லை பிக் டு கார்ட்டோ யூஸ் பண்ணி உங்களுடைய இன்ஃபோகிராஃபிக்கை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கேன்வா யூஸ் பண்ணி தான் ஒரு இன்ஃபோகிராஃபிக்கை வந்து டிசைன் பண்ண போகிறேன். அப்புறம் ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா வெப்சைட்டுமே இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷனை வந்து அக்செப்ட் பண்ணுற வெப்சைட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா Pinterest தான், அப்புறம் Reddit, விஷுவலி, ஃப்ளிக்கர், ஸோ டெய்லி இன்ஃபோகிராஃபிக், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன் சைட்ஸ். இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா வெப்சைட்லையுமே நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஃபோகிராஃபிக்கை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க, இன்ஃபோகிராஃபிக் எப்படி இருக்கும் அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இதுக்கு நான் ஆல்ரெடி Pinterestல வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், Pinterestல இருக்கிற எல்லா இமேஜஸ்மே டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை போல்டாகவும் தெளிவாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபோகிராஃபிக் போட்டிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். 100 ஃப்ரீ டூல்ஸ் டு டூ யுவர் ஓன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. ஸோ கிரியேட், மேனேஜ், அப்புறம் ஃபைண்ட் கீவேர்ட், அப்புறம் மேனேஜ் யுவர் சோஷியல் மீடியா. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரே ஒரு இமேஜில் லென்த்தியாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் ஒரு இன்ஃபோகிராஃபிக்கை வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு சர்வீசஸோ நீங்கள் தரீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், யூசர் வந்து அது எப்படி ரீச் பண்ணி அதை வாங்கலாம், அப்புறம் அதை வாங்கினதுக்கப்புறம் அதனால் என்ன யூஸ் இருக்குது, ஸோ இதை பற்றின ஒரு ஸ்டோரி மாதிரியான ஒரு இமேஜஸை நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். வேறு சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இமேஜஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அவங்க நின்று அந்த இமேஜஸை வந்து படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போகிறதுனால நம்மளோட வெப்சைட்டோட லிங்க்கும் இருக்கும், அதே மாதிரி நம்மளோட கீவேர்டும் சீக்கிரமாக ரேங்க் ஆகிடும். ஏன்னா Pinterest பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை அத்தாரிட்டி இருக்கிற டொமைன். ஸோ இந்த இடத்துல நம்ம கீவேர்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து சர்ச் என்ஜினில் சீக்கிரமாகவே ரேங்க் ஆகிடும். அதே மாதிரி Pinterestலையும் நிறைய யூசர்ஸ் வந்து எங்கேஜாக இருக்காங்க. ஸோ உங்களுடைய இன்ஃபோகிராஃபிக்கை பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதோ, இல்லைனா உங்களோட வெப்சைட்டுக்கு இங்கேருந்து டிராஃபிக் டிரைவ் ஆகிறதோ, இல்லை உங்களுடைய இன்ஃபோகிராஃபிக்கில் உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு கால் வரும், அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும். ஸோ இதெல்லாமே இங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்போ இன்ஃபோகிராஃபிக்கை வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி கேன்வாவில் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃபோகிராஃபிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பேசிக்கான இன்டர்ஃபேஸ் தான். ஓகேங்களா? எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப், அப்புறம் கலர் சேஞ்ச், இந்த மாதிரி தான். ஸோ இங்கே ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ் நிறையவே இருக்கும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் யூனிக்கான ஒரு இன்ஃபோகிராஃபிக் இமேஜஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ஒரு பேசிக் இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷனை வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட்டை நான் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பேசிக் அந்த சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட வெப்சைட்டோட யூஆர்எல் மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய வெப்சைட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆல் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு எப்படி நீங்கள் இமேஜ் வேணுமோ நீங்கள் அது மாதிரி நிதானமாக நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் ஜேபேக்காக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் கொடுங்க. ஸோ இப்போ நம்மளோட இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபோகிராஃபிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட யூஆர்எல் இங்கே இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ் எல்லாமே அந்த இன்ஃபோகிராஃபிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ Pinterest போங்க. Pinterest போயிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பின்னை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ க்ரியேட் பின்னு கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இன்ஃபோகிராஃபிக்கான எக்ஸாக்ட் எப்படி சர்ச் என்ஜினில் தேடுவாங்களோ அதே எக்ஸாக்ட் சர்ச் ஃப்ரேஸை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம். அப்புறம் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இதோட டைட்டிலுக்காக நான் என்னோட வெப்சைட்டுக்கு போகிறேன். வெப்சைட் போயிட்டு அவுட்ரைட் பர்ஃபெக்ட் டைட்டில் டேக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதே டைட்டிலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட டைட்டிலை நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு ஸோ இந்த இடத்துல இருக்கிறத நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு Pinterestக்கு போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட்டில் எந்த பேஜுக்கு நம்ம டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணோம் இங்கேருந்து அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்க வேண்டியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்னோடய வெப்சைட் போய்ட்டு என்னோடய யூஆர்எல்லாம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு Pinterestல கொஞ்சம் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஆட் டெஸ்டினேஷன் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய போர்டை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி 2 போர்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எஸ்எஸ் அப்படின்ட்டு அப்புறம் டென்டல் அப்படின்னு. ஸோ நான் இதில் எஸ்எஸ்ல நான் சேவ் பண்ணுறேன். சேவ் அப்படின்னு கொடுங்க.
சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ see it now அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ யாராச்சும் கூகுள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு how to write a perfect title tag for SEO அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா அப்போ இந்த இன்ஃபோகிராஃபிக் வந்து யூசருக்கு வந்து அப்பியர் ஆகும். ஸோ அங்கிருந்து பின்ட்ரெஸ்ட்க்கு டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும். பின்ட்ரெஸ்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய டிசைனை பார்த்துட்டு யூசர் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வரதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இங்கே இருக்கு. ஸோ ஏன்னா நம்மளுடைய யூஆர்எல் வந்து நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் நம்ம இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன் வந்து பண்ண முடியும். அப்புறம் ஸோ இதே ப்ரொசீஜர் தான், ஓகேங்களா. ஸோ நாங்கள் கொடுத்துருக்கிற எல்லா வெப்சைட்லையுமே நீங்கள் உங்களுடைய இன்ஃபோகிராஃபிக்கை நீங்கள் சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அங்கேருந்து கண்டினியூஸாக உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோரம் சப்மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஃபோரம் சப்மிஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் ஃபோரம் சப்மிஷன் நம்ம பண்ணுறதால நம்மளோட வெப்சைட்டுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். So what is forum submission? Forum submission is basically an online discussions where you can discuss your given topic and submit your feedback with the subject and your website link. பேசிக்காக இந்த ஃபோரம் சப்மிஷன் சைட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லைனா ஒரு சர்வீசஸை பற்றியோ குரூப் ஆஃப் பீப்புள் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து யார் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபோரம் சப்மிஷன் சைட்டில் வந்து நான் வந்து ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு யார் வேணால் ரிப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி ரிப்ளை பண்ணலாம், அப்படி இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ரிப்ளை பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி ஒரு ஏஜென்சி கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கிடைச்சவங்க உங்களுடைய கம்பெனியை பற்றி ஒரு ஃபீட்பேக்கை வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல ஒரு நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தராங்க அப்படின்றத. ஸோ இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை அடுத்து வர்றவங்க கொஸ்டினை ரைஸ் பண்ணாமே அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபோரம் சப்மிஷன் சைட்ல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் ஏஜென்சியோ கம்பெனிக்கோ கன்வர்ஷன் வந்து நிறையவே ஆகும். ஸோ இப்போ நீங்க இந்த மாதிரியான ஃபோரம் வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டை பத்தின ஒரு கொஸ்டினோ இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட்டை பத்தின ரிவ்யூவோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய சர்வீசஸை பத்தி யாரெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் போயிட்டு உங்களோட பிசினஸை பத்தி நீங்களே உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது உங்களோட பிசினஸ் இருக்கிறது. ஸோ நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னா உங்களோட பிசினஸ் growth வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய எக்ஸாக்ட் சர்வீசஸை பத்தி எங்கெல்லாம் ஃபோரம்ல பேசியிருக்காங்களோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்க உங்களுடைய பிசினஸை பத்தி நீங்க டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய சர்வீசஸை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு போஸ்டா நீங்க ஃபோரம் சப்மிஷன் சைட்ல நீங்க போடலாம். ஸோ இதனால உங்களோட கன்வர்ஷன் ரேஷியோ வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேசிக்கா இந்த ஃபோரம் அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் வெப்சைட் தான். ஸோ பிசினஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு ப்ராடக்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த மெயின் கோல் ஆஃப் ஃபோரம் சப்மிஷன். அப்புறம் ஃபோரம் போஸ்டிங் ரெஃபர் டு ஜென்ரேட்டிங் குவாலிட்டி இன்பவுண்ட் லிங்க்ஸ் பை பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆன்லைன் டிஸ்கஷன் ஃபோரம்ஸ். ஸோ பேசிக்காக யாரோ ரைஸ் பண்ண ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அதனால நிறைய பேருக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய நாலேஜவும் எக்ஸ்போஸ் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுடைய கம்பெனியோட குவாலிட்டியை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட குவாலிட்டியை பற்றி நம்ம ஃபோரம் சைட்டில் நம்ம பேசுறதுனால அங்கிருந்து நம்மளுக்கு குவாலிட்டி இன்பவுண்ட் லிங்க்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் இட்ஸ் allow you to post new post and reply to old ones to drive traffic and backlinks to your website. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷன் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை பற்றியோ உங்களோட சர்வீசஸை பற்றி போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அங்கே நம்ம ரிப்ளையோட நம்மளோட வெப்சைட்டுக்கான டிராஃபிக் லிங்கவும் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால உங்களுடைய வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக ஒரு டிராஃபிக் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய வெப்சைட்டோட பேக் லிங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபோரம் சைட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடிஆர் இருக்கிற ஒரு வெப்சைட்ஸ் தான். ஐடிஆர் இருக்கிற வெப்சைட்ல நீங்கள் ஒரு டூ ஃபாலோ பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதனால உங்களோட வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பர்டிகுலராக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களோட பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட பேஜோட லிங்க் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. அதனால உங்களுடைய பேஜோட அத்தாரிட்டியும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால உங்களுடைய பேஜோட ரேங்கிங் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அப்புறம் ஸோ பேசிக்காக எல்லா ஃபோரம் வெப்சைட்ஸுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. அவங்களோட கைட்லைன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அவங்களோட கைட்லைன்ஸை மீறி நீங்கள் ஒரு ஸ்பேம் லிங்கை வந்து கிரியேட் பண்ணுறது, அப்புறம் ஒரு பேட் கமெண்ட்டை நீங்கள் கொடுக்குறது, ஸோ இதெல்லாமே பண்ணீங்க அப்படின்னா ஃபோரம் சைட்லேருந்து உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு ஃபோரம் சப்மிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ஃபோரம் சைட்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தரீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஃபோரம்ஸை வந்து நீங்கள் தேடிட்டு அங்கே டிஸ்கஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட சர்வீஸோ இல்லைனா உங்களோட ப்ராடக்ட்டோ ரிலேட்டடான ஒரு ஃபோரம்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணோம். நீங்க போயிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபோரம் சைட்ல போயிட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பத்தி ரிவ்யூ போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்பாமிங் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணிடாதீங்க. எக்ஸாக்டா உங்களோட ப்ராடக்ட்டோ இல்லைன்னா உங்களோட சர்வீஸோ எங்க டிஸ்கஸ் பண்றாங்களோ அங்க உங்களுடைய சப்மிஷன் வந்து பண்ணுங்க. அப்புறம் நீங்க சப்மிட் பண்ண போற போஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான டைட்டில் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது உங்களுடைய டைட்டிலே ஆல்மோஸ்ட் ஒரு 50% கன்வே ஆகிற மாதிரியான
ஒரு டைட்டில் வந்து கொடுங்க. அப்புறம் உங்களுடைய போஸ்ட்டில் உங்களுடைய மெயின் கீவேர்டை வந்து இன்டிகிரேட் பண்ணி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர் இன் சென்னை அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்டாக அந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் சென்னை அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் எல்லா ஃபோரம் வெப்சைட்ஸுமே அவங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸை நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக படிங்க. அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட்டை வந்து நீங்கள் போடுங்க. அப்புறம் ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃபோரம் சப்மிஷன் சைட்டில் நீங்கள் போஸ்ட் போடும் போதும் இல்லைனா ஒரு ஆல்ரெடி போட்ட போஸ்ட்டுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணும் போதும் உங்களுடைய வெப்சைட்டோட லிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆங்கர் டேக்கில் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பேக்லிங்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபோரம் சப்மிஷன் சைட்டில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வேற ஒருத்தர் போட்ட ஒரு கமெண்ட்டோ இல்லைனா வேற ஒருத்தர் போட்ட ஒரு போஸ்ட்டோ காப்பி பண்ண வந்து உங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் போடவே கூடாது. ஓகேங்களா? ஸோ யாருக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணவும் கூடாது. அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு கண்டென்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணவும் கூடாது. ஸோ எந்த ஃபோரம் சைட்டுமே காப்பி கண்டென்ட்டை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் யூனிக்கான கண்டென்ட்டை தான் நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் டைரெக்டாக மார்க்கெட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது டைரெக்டாக சேல் பண்ணுற மாதிரியான இருக்கக்கூடாது. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ரிவ்யூ பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட்டாக தான் நீங்கள் போடணும். அதில் வேணும்னா நீங்கள் லிங்கை இன்க்ளூட் பண்ணலாம். ஆனால் டைரெக்டாக நீங்கள் அஃபிலியேட் லிங்கை வந்து நீங்கள் ஃபோரம் சைட்டில் யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ஒரு ஃபோரம் சப்மிஷன் வந்து பண்ண முடியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலராக இருக்கிற ஃபோரம் வெப்சைட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் 8 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 8மே நல்ல ஒரு ஹை அத்தாரிட்டி இருக்கிற வெப்சைட்ஸ். இங்கெல்லாமே நீங்கள் போயிட்டு உங்களுடைய வெப்சைட்டுக்கு இல்லைனா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஃபோரம் சப்மிஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோரா இருக்குது, அப்புறம் யாகு ஆன்சர், அப்புறம் டிஜிட்டல் பாயிண்ட் ஃபோரம்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பாப்புலரான வெப்சைட்ஸ். அதே மாதிரி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, அப்புறம் கூகுள் ப்ராடக்ட் ஃபோரம்ஸ். இது எல்லாமே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் இல்லை உங்களுடைய சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஃபோரம்ஸை நீங்கள் கூகுளில் தேடினவே உங்களுக்கு கிடைச்சிரும். அங்கெல்லாமே போயிட்டு நீங்கள் ஒரு சைன் அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லைனா உங்களுடைய சர்வீசஸை பற்றியோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது தான். சரி வாங்க இப்போ கோராவில் எப்படி நம்ம ஃபோரம் சப்மிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி தான் கோராவோட லேண்டிங் பேஜ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை நீங்கள் ஒரு கம்பெனிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேமில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய ப்ராடக்ட்டையோ இல்லைனா உங்களுடைய சர்வீசஸையோ எப்படி தேடுவாங்க அப்படின்றத இங்கே நீங்கள் கொடுக்கணும். எக்ஸாக்டாக கூகுள் எப்படி தேடுறாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் தேடுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்குனா வாட் இஸ் SEO அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு சஜஷன் கிடைக்கும். நான் இந்த இடத்துல வாட் இஸ் SEO மார்க்கெட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய ரிசல்ட்ஸ் வருது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வினித் அப்படின்றவங்க SEO பற்றி கொஞ்சம் ஆர்டிக்கல் போட்டுட்டு அங்கேருந்து அவங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. நம்ம முழுசாக படிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பிளாகுக்கு போய் தான் நாம் படிக்க முடியும். இந்த இடத்துல அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா blog.techpathway.com அப்படின்னு இருக்குது. இங்கேருந்து அவங்களுக்கு ஒரு பேக்லிங்க்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு டிராஃபிக்கும் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் நம்ம இதே போஸ்ட்டுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணியும் நாம் அந்த கொஸ்டினுக்கு நாமளேவும் ஆன்சர் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஆல்ரெடி இவங்க போட்டிருக்க போஸ்ட்டுக்கே நான் வந்து கமெண்ட் பண்ண போகிறேன். கமெண்ட் மூலியமாகவும் நாம் பேக்லிங்கை வந்து கிரியேட் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு SEO ரிலேட்டட் கொஸ்டின் அப்படின்றதால நான் வந்து ஆல்ரெடி கண்டென்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் சாஃப்ட்வேர் SEO அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். இதில் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டோட URL இன்டிகிரேட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஆங்கர் டேக்லாம் யூஸ் பண்ணது தேவையே கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய வெப்சைட்டோட URL நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து உங்களுடைய பேராகிராஃபில் நீங்கள் போட்டாவே போதும். அது ஆட்டோமேட்டிக்காகவே பேக்லிங்காக வந்து ஜென்ரேட் ஆகிடும். நான் இந்த இடத்துல இந்த கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டஸ் நாட் ஹேவ் டு பி ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டைட்டில் டேக்ல நான் யூஸ் பண்ண ஒரு லிங்காக மாறிடும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது கிளிக்கபிள் எலமெண்ட்டாக இந்த கோராவில் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நான் ஜஸ்ட் ஆட் கமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே உங்களுடைய கமெண்ட் வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுடைய வெப்சைட் வந்து லிங்க் ஆயிருக்கு. இப்படி லிங்க் ஆகிறதுனால உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கண்டிப்பாக டொமைன் அத்தாரிட்டி ப்ளஸ் பேஜ் அத்தாரிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கண்டினியூஸாக உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக இங்கே நீங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கணும். இப்படி தான் நாம் ஃபோரம் சப்மிஷன் சைட்டில் நாம் பேக்லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் யாகு ஆன்சரும்.
ஸோ யாகோ ஆன்சரில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இதே மாதிரி யாரெல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஸோ பேசிக்காக இந்த ஃபோரம் சப்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய தேட வேண்டியிருக்கும். உங்களுடைய சர்வீசஸை யாரெல்லாம் எங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான். நீங்கள் நிதானமாக தான் தேட முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா வெப்சைட்லையுமே ஒரு சைன் அப் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஒரு போஸ்ட் போடுங்க வித் உங்களுடைய வெப்சைட்டோட லிங்கோட. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பேஜ் எஸ்இஓவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஃபீட் சப்மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஆர்எஸ்எஸ் ஃபீட் அப்படின்னா என்ன, அப்புறம் ஆர்எஸ்எஸ் ஃபீட் சப்மிஷன் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட வெப்சைட்டுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். So what is RSS submissions? RSS stands for Rich Site Summary and Really Simple Syndication. So இது ரெண்டுமே ஒன்னே தான். ஸோ பழைய வெர்ஷனில் Rich Site Summary அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற வெர்ஷனில் Really Simple Syndication அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So syndication means transparent. RSS feed submissions refer to the submission of RSS feed to RSS submission directories to boost your website traffics. பேசிக்காக நம்ம RSS சப்மிஷன் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட வெப்சைட்டில் எந்த அப்டேட் நடந்தாலும் நம்மளுடைய விசிட்டர்ஸ்க்கு அதாவது நம்மளுடைய RSS ஃபீடை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஈஸியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஒரு போஸ்ட் போகிறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டோட டைட்டில் டேக் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போயிடும். ஸோ அதனால் உங்களோட வெப்சைட்டுக்கு வராமே அவங்க உங்களுடைய வெப்சைட்டில் நடக்கிற அப்டேஷனை அவங்க நோட்டிஃபிகேஷன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் RSS feed is an XML file that contain updates of your websites. For example, updated content, videos, image, links. ஸோ இது எல்லாமே வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ உங்களோட வெப்சைட்டில் எந்த ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் அது ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய RSS ஃபீடை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க உங்களோட வெப்சைட்டில் அப்படின்னும் போது அந்த வீடியோக்கான டைட்டில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனோட ஒரு லிங்க் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ அந்த லிங்க் மூலிமா யூசர் உங்களோட வெப்சைட்டுக்கு டைரெக்டாக வரலாம். அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் அப்லோட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் போகிறீங்க அப்படின்னும் போது அந்த போஸ்ட்டோட டைட்டில் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனோட ஒரு லிங்க் யாரெல்லாம் உங்களுடைய RSS-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டுக்கு நல்ல டிராஃபிக் கிடைக்கும். ஸோ ஒரு போஸ்ட் போகிறீங்க அப்படின்னா இமிடியேட்டாக உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும். அது மூலிமா உங்களுக்கு சீக்கிரமாகவே டிராஃபிக்ஸ் வரும். ஸோ நம்ம RSS யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் ஆர்கானிக்காக ரேங்க் ஆனால் தான் ஆடியன்ஸ்க்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ரெகுலர் விசிட்டர்ஸ்க்கு தெரியும். மெயினாக அந்த RSS நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய விசிட்டர்ஸ்க்கு உங்களுடைய வெப்சைட்டில் பண்ணுற சேஞ்சஸ் இமிடியேட்டாக தெரிறதுக்காக தான். ஸோ அப்படி நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே உடனே அவங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணுவாங்க. இது மூலிமா உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கெயின் ஆகும். அதே மாதிரி நம்ம RSS சப்மிஷன் பண்ணுறதுனால நம்மளோட வெப்சைட்டுக்கு ஏதாச்சும் ரேங்கிங் இல்லை SEO வேல்யூ ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னா இது கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது SEO வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு டிராஃபிக் கெயின் ஆகும். அப்புறம் யாரெல்லாம் இந்த RSS சப்மிஷனை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாப் போர்ட்டல் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக RSS சப்மிஷன்ஸ் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் போடுற ஒவ்வொரு ஜாப் ஓப்பனிங்கும் உங்களுடைய RSS சப்ஸ்கிரைபருக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். அதனால் நீங்கள் போடுற ஜாப் ஓப்பனிங்ஸ் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும். அதே மாதிரி ஸ்கூல்ஸ், அப்புறம் நியூஸ் சேனல்ஸ், அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவங்க, அப்புறம் என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ், அப்புறம் பிளாக் வெப்சைட்ஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த RSS ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பிளாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை நீங்கள் RSS சப்மிஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் விசிட்டர்ஸ்க்கு சீக்கிரமாகவே ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிட்டு உங்களுக்கு டிராஃபிக் சீக்கிரமாக கெயின் ஆகும். அப்புறம் இங்கே நான் ஒரு 10 பாப்புலராக இருக்கிற RSS சப்மிஷன் சைட்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லாமே நீங்கள் போய்ட்டு ஒரு சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கான RSS ஃபீடை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மோஸ்ட் பாப்புலராக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட் பர்னர் தான். ஃபீட் பர்னர் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட ப்ராடக்ட். ஸோ எல்லாருமே இதை காமனாக யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். அப்புறம் ஆல்டாப், அப்புறம் ரேபிட் பீட்ஸ், அப்புறம் ஃபீட் ஸ்பாட், அப்புறம் ஸ்பீட் லிஸ்டிங், அப்புறம் விங்கி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலராக இருக்கிற RSS சப்மிஷன் சைட்ஸ். ஸோ இங்கே எல்லாமே போய்ட்டு உங்களோட வெப்சைட்டோட URL கொடுத்து நீங்கள் RSS சப்மிஷன் பண்ணலாம். இன்றைக்கி நான் இந்த ஃபீட் பர்னரை யூஸ் பண்ணி எப்படி RSS சப்மிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நான் கூகுளோட ஃபீட் பர்னர் வெப்சைட்டுக்கு நான் போக வேண்டியிருக்கும். ஸோ நான் ஃபீட் பர்னரில் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் பேசிக்காக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்டோட URL நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட URL பார்த்தீங்க அப்படின்னா unbrowse.in/simplified e-learning அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட
RSS ஃபீடுக்கான ஒரு URL. ஸோ உங்களோட URL கொடுத்ததுக்கப்புறம் ஐ எம் அ பாட்காஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டிக் மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து உங்களுடைய சோர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும். சோர்ஸ் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் போகிறீங்க, அந்த பிளாக் போஸ்ட்டுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டோட நீங்கள் RSS ஃபீடை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வெறும் போஸ்ட் மட்டும் வந்தால் போதும் என்னோடய ஃபீடில் அப்படின்னும் போது நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை அப்படியே வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். எனக்கு கமெண்ட்டோட வேணும் அப்படின்றதால நான் செகண்ட் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபீட் டைட்டில் வந்து கேட்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய எக்ஸாக்ட் பிஸ்னஸ் நேமோ இல்லை ஒரு எக்ஸாக்ட் உங்களுடைய சர்வீஸ் நேமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஃபீட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய எக்ஸாக்ட் ஃபைல் நேமை கொடுங்க. ஸோ இதுதான் எக்ஸ்டென்ஷனாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபைடு இ-லேர்னிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுடைய ஃபீட் பர்னரில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு RSS ஃபீடாக வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு URL வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் https://feedburner.com அப்படின்னு சொல்லிட்டு /simplified e-learning அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த இடத்துல அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரே ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு போஸ்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு WordPress பேஜ் மொத்தம் இங்கே இருக்குது. நீங்கள் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அத்தனை போஸ்ட்டும் இங்கே உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஒன்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய URL இதுதான். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு RSS எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு வெப்சைட். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா RSS ஃபீட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு சோஷியல் மீடியா மாதிரி தான். ஃபேஸ்புக், ட்விட்டரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போகிறீங்க அப்படின்னா அது இமிடியேட்டாக உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் RSSம். அதே மாதிரி இந்துஸ்தான் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்லேயும் அவங்க RSS ஃபீட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த RSSக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நடக்கிற எல்லா சேஞ்சஸுமே உங்களுக்கு இமிடியேட்டாக தெரியும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண நம்மளுடைய RSS ஃபீடு வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ வெப்சைட்டில் நம்ம ஃபூட்டரில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சைட் பாரில் யூஸ் பண்ணலாம், எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய WordPress வெப்சைட் அப்படின்னா வெஜெட் போங்க. வெஜெட்டில் நீங்கள் RSS அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபூட்டர் வெஜெட்ஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் வெஜெட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய RSSோட URL நீங்கள் ப்ளேஸ் பண்ணாவே போதும். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் சேவ் கொடுங்க. ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் RSS ஃபீடோட URL வந்து அப்பியர் ஆகும். ஸோ யாரெல்லாம் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் போகிற போஸ்ட், நீங்கள் கிரியேட் பண்ணுற பேஜஸ், அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு இமிடியேட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். இதனால் உங்களோட வெப்சைட்டுக்கு இமிடியேட்டாக டிராஃபிக் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த RSS ஃபீடோட மெயின் பெனிஃபிட். நீங்கள் போகிற போஸ்ட்டுக்கு ஒரு இமிடியேட் டிராஃபிக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நீங்கள் வெறும் உங்களோட வெப்சைட்டை மட்டும்தான் நீங்கள் RSS ஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, உங்களுடைய சோஷியல் மீடியாஸை கூட நீங்கள் RSS ஃபீடை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் RSS.app அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை வந்து நீங்கள் RSS-ஆக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் RSS ஃபீடை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. RSS.app இந்த வெப்சைட்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவும் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வெப்சைட் தான். அப்புறம் ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீப்புள் கார்டு இல்லைனா ப்ரொஃபைல் கார்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கூகுள் ரீசெண்டாக தான் இந்த அப்டேட்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த ஃபீச்சர் எல்லாருக்குமே அவைலபிள் இருக்குது. ஆனால் இந்த ஃபீச்சரை நீங்கள் மொபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ யாராச்சும் உங்களுடைய நேமை கூகுளில் தேடுறாங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் உங்களுடைய ஹோம் டவுன் என்ன, உங்களுடைய எஜுகேஷன், அப்புறம் நீங்கள் எந்தெந்த சோஷியல் மீடியாஸில் இருக்கீங்க, உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் வெப்சைட், இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கூகுளில் டிஸ்கவர் ஆகும். இதை கூகுள் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் மொத்தம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் கார்டை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அன்பராஜ் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேமை நான் தேடி இருக்கேன். இந்த இடத்துல என்னோட நேம், அப்புறம் நான் எஜுகேஷன் எங்கே பண்ணேன், அப்புறம் என்னோட ஹோம் டவுன் என்ன, என்னோட வெப்சைட், அப்புறம் என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ். ஸோ இதை நான் கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வருது. ஏன்னா நான் சேம் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் இன்காக்னிட்டோ மோடில் காட்டுறேன் எப்படி ஒரு பீப்புள் கார்டு வந்து அப்பியர் ஆகும் கூகுளில் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் உங்களுடைய நேமை டைப் பண்ணுங்கள்.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து மொபைலில் அப்பியர் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பீப்புள் கார்டில் இருக்கிற அந்த நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே சேம் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னெல்லாம் பீப்புள் கார்டில் கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாமே பப்ளிக்காக அவைலபிள் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்கும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் சேல் பண்ணுற மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கக்கூடாது. ஓவராலான உங்களுடைய கம்பெனி இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்கள் இந்த பீப்புள் கார்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ இந்த பீப்புள் கார்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பீப்புள் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூகுள் நம்மளுக்கு 2 சர்ச் டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆட் மீ டு சர்ச், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆட் மீ டு கூகுள். ஸோ இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பீப்புள் கார்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் ஜஸ்ட் ஆட் மீ டு சர்ச் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான். அதே மாதிரி இது வந்து டெஸ்க்டாப்பில் நீங்கள் பண்ண முடியாது. இந்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்புக்கு இன்னும் வரல. இது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் மொபைல்ஸ். இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களுடைய மொபைலில் ஆட் மீ டு சர்ச் அப்படின்னு தேடிட்டு கெட் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைலோட நேம் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அடுத்து உங்களுடைய லொக்கேஷனை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வெள்ளூர் தமிழ்நாடு அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து அபவுட் செக்ஷனில் உங்களுடைய ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட அபவுட் செக்ஷனை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட பீப்புள் கார்டில் அபவுட் செக்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பற்றி இல்லைனா நீங்கள் உங்களுக்காக ஒரு பீப்புள் கார்டை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து நீங்கள் உங்களுடைய ஜாப் ரோலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஆக்குபேஷனில் ஸோ இந்த இடத்துல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய ஜாப் ரோல் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்காங்க. அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சனல் கார்டு கிடையாது. அதனால் நான் எஜுகேஷனோ ஒர்க்கோ நான் எதுவுமே இங்கே கொடுக்கல. என்னோட பழைய கார்டு அதாவது அன்பர் செல்வம் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோட ஜாப் ரோல் பார்த்திங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் டெவலப்பர்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படின்றது எல்லாமே அப்பியர் ஆகும். ஸோ என்னோட கேஸ்க்கு என்னோட சேனலுக்கு எஜுகேஷன் எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் எஜுகேஷன் அப்படியே விட்டுட்டு ஹோம் டவுன் இது எதுவுமே நான் கொடுக்கல. அடுத்து வெப்சைட், இந்த இடத்துல நான் என்னோடய வெப்சைட் நேம் கொடுத்துருக்கேன். அடுத்து சோஷியல் ப்ரொஃபைலில் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவுமே நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணவே போதும். ஸோ அவைலபிள் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஃபேஸ்புக் கிளிக் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக facebook.com/ அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்து உங்களுடைய ஐடியா மட்டும் தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் என்னோட ஐடியா மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பீப்புள் கார்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவிலுமே நீங்கள் உங்களுடைய ஐடியா ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் சேம் அதே மாதிரி தான் உங்களோட ஐடியா மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி போட வேண்டியிருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் என்னோட ஃபேஸ்புக் பேஜ் அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நான் யூடியூப்பை செலக்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த 3 எனக்கு போதும். ஸோ ஜஸ்ட் நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 3 சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் வந்து இங்கே அப்பியர் ஆகுது. அடுத்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்கான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரை கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் என்னோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வந்து பப்ளிக்காக நான் வைக்கல. ஸோ இது மட்டுமே எனக்கு போதும். அடுத்து நான் ஜஸ்ட் ப்ரிவியூ அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ யாராச்சும் கூகுளில் சிம்பிளிஃபைடு லேர்னிங் அப்படின்னு தேடினாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பீப்புள் கார்டு வந்து ஷோ ஆகும். கூகுள் கொடுத்துருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாச்சும் தேவையில்லை அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களோட பீப்புள் கார்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பீப்புள் கார்டு வித்தின் 1 டேக்குள்ளவே கூகுள் சர்ச் இன்ஜினில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் வியூ சர்ச் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்ச் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கூகுள் சர்ச் இன்ஜினில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய பீப்புள் கார்டை கூகுள் சர்ச் இன்ஜினில் ஆட் பண்ணிக்கோங்க. மெயினாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்டை எந்த காரணத்தை கொண்டும் இந்த பீப்புள் கார்டில் ஆட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பீப்புள் கார்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. உங்களுடைய பிஸ்னஸோட ஓவரால் இன்ஃபர்மேஷன் மட்டுமே கொடுங்க. அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸோட கான்டாக்ட் நம்பர், அப்புறம் சோஷியல் மீடியா லிங்க்ஸ், அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் வெப்சைட். ஸோ இதை மட்டும் நீங்கள் கொடுத்தாவே போதும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.